Praise God. ஆண்டவர் ரட்சகருமே பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மளை இந்த மாலை கூட்டத்திலே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவைகள் மத்தியிலே ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம், அநேக காரியங்களிலே முன்னேற்றங்களின் மத்தியிலே நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய மன விருப்பத்தை, உங்களுடைய இதயத்துடைய வேண்டுதலை கர்த்தர் சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த மலையை என்று கூட பார்க்காம நீங்க வந்திருக்கிறீங்க இல்லையா? ஆண்டவரை பார்க்கும் பொழுது இல்லையா, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது. அவரை பார்த்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில என்ன வராது, குறைவு வராது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? ஆண்டவரை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து எல்லா காரியத்திலும் என்ன செஞ்சிருக்காரு? ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. அவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கலாம் இல்லையா? சரி, நம்ம இப்போ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை பிள்ளைகளை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நாம் முதலாவது நாம் நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட நாம் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம் இல்ல? ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொல்லி இங்க கவனிக்கும் பொழுது, இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பை நாம் முதலாவது சந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. செய்தியினுடைய தலைப்பு என்ன என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போகிறோம். செய்தியினுடைய தலைப்பு இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்துள்ள வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க இருக்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆதியாகமம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, வேதம் எல்லாருக்கு நீங்கள் வேதம் எடுத்து கொடுங்கள். ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. இந்த கிருபை என்பது எதை குறிக்கிறது? ஹல்லேலூயா. கிருபை என்பது எதை குறிக்கிறது? ஹல்லேலூயா. இந்த கிருபை என்பது எதை குறிக்கிறது என்று சொல்லி நீங்கள் கவனிக்க வேண்டும் இல்லையா? ஜீவனை காட்டிலும் அவருடைய கிருபை நல்லதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனை காட்டிலும் அவருடைய கிருபை நல்லது, மேன்மை உள்ளதா இருக்கிறது இல்லையா? அப்போ ஒரு மனிதனுடைய மரணத்தை காட்டிலும் அவனுடைய உயிரை காட்டிலும் ஆண்டவர் எதை மேன்மையாக வைத்திருக்கிறார் என்று சொன்னா கிருபை இல்லையா? அந்த கிருபை என்பது ஒரு ஈவு. இந்த உயிரை காட்டிலும் அது ஒரு மேன்மையான ஒரு இடத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அதை தான் நீங்க பார்க்க வேண்டும். இந்த இடத்துல ஓடி வந்திருக்கிறீங்க, நீங்க செய்தியில நீங்க அறிந்து வெளியே போகும் பொழுது இல்லையா, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். போன வாரம் நம்ம வாட்சை குறித்து நம்ம வாசித்தோம் இல்லையா? மானானது ஞாயிற்றுக்கிழமை எப்போ எடுத்தோம்? அதுவா கீழ்ப்படுதலை குறித்து நம்ம எடுத்தோம். ஞாயிற்றுக்கிழமை மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உமையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. எத்தனை பேருக்கு ஆண்டவரை பிடித்திருக்கிறது? இந்த இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேருக்கு பிடித்திருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்க சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொல்லும்போது கவனிக்கும் பொழுது, தேவ மனிதர்கள் எல்லாருடைய கண்களில் தயவு கிடைத்தது இல்லையா? யாருடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று சொன்னால் ஆண்டுடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும். இன்னைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய கண்களில் என்ன செய்ய வேண்டும்? கிருபை கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பாருங்க, நோவாவுக்கு எப்படி யாருடைய கண்களில் தயவு கிடைச்சது? கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சு. எல்லாரும் சொன்னாங்க, மழை வந்து நான் அழிக்க போறேன், வெள்ளம் வந்து அழிக்க போகுதுன்னு சொல்லுவது யாருமே கேட்கல. பூமியில அது வரைக்கும் என்ன செய்யல, நோவாவுடைய காலத்துல மழை என்பது கிடையவே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்ற எல்லாரும் பாவம் பெருகி இல்லையா, மோசமான ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சாங்க, ஜனங்கள் பயங்கரமான பாவத்துக்குள்ளாக அவர் கடந்து செல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, எச்சரிப்பை கொடுன்னு சொல்லி சொன்னார். ஆனால் என்ன செய்யறாங்கன்னா, எச்சரிப்பை கொடுத்தாலும் இவர் என்ன செய்யற, மழை என்று ஒன்று வருகிறதா இல்லையா அப்படி என்று சொல்லி அவர்கள் ஒரு ஆச்சரியமான முறையிலே கேட்டார்கள்.
எல்லாரும் நோவாய் குறித்து என்ன செஞ்சாங்க, கிண்டல் அடிச்சாங்க, கேவலப்படுத்தினாங்க. ஆனா நோவா சொன்னாரு, மழை வரும், நீங்க எல்லாம் ஆண்டவர் அழிக்க போறாரு, நீங்க என்ன சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா யாருமே கேட்கல. ஆனா ஆண்டவர் பாருங்க நோவாவுடைய குடும்பத்தை என்ன செஞ்சாரு, அப்படியே காப்பாற்றி ஒரு கப்பலை செய்யும்படியாக செஞ்சார். அந்த பேழையை செய்து அதுக்குள்ளாக என்ன செஞ்சாரு, அந்த குடும்பத்தை அவர் உள்ள என்ன செஞ்சார், பாதுகாத்தார். எல்லா மிருகத்திலும் ஜோடி ஜோடியாக கொண்டு போய் அதை பாதுகாத்து என்ன செஞ்சாரு, இரவு பகலும் 40 நாள் என்ன செஞ்சாரு, மழை என்னது வந்தது இல்லையா, யாராலுமே தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன் அந்த இரவு பகலும் 40 நாள் மழை என்று சொல்லி கவனிக்கும் பொழுது அங்க இருந்த ஜனங்கள் யார் என்று சொல்லி அங்க முதல்ல கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யாராவது சீக்கிரமா வாசிக்கலாம். மனுஷன் பூமியின் மேலே பெருக துவக்கி அவருக்கு குமாரத்திகள் பிறந்தார்கள். எனது முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி வேதம் மட்டும்தான் சொல்லுது. இந்த உலகத்துல நீ என்ன போய் எங்க படிச்சாலும் அங்க ஒண்ணுமே கிடையாது இல்லையா, இங்கதான் எல்லாமே இருக்கு. அவர் சொல்றாரு, மனுஷன் பூமி மேல பெருக துவக்கி அவருக்கு குமாரத்திகள் பிறந்த போது, யாரு பிறந்த பொழுது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள், தேவனுடைய புத்திரர்கள். யாரு? தேவ புத்திரர்கள், மனுஷன் அல்ல, தேவ புத்திரர்கள். மனுஷ குமாரத்திகள் எப்படி இருக்காங்களாமா, மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இந்து இதுல சொல்லுவாங்க 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து ஒருத்தரை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஆனா இன்னும் இயேசு கிறிஸ்துவை நம்பாத ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் தான். அல்லேலூயா. கிறிஸ்துவ தான் இன்னும் கிறிஸ்துவை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள். ஆனா இங்கே சொல்லப்படுகிற பாருங்க, பெண் கொண்டார்கள், அதிக சௌந்தரியங்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்னைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? என்றென்னைக்கு நான் மனுஷனோடு கூட போராடுவதில்லை. ஏன் சொன்னா, பாவம் பெருகிருச்சு. தேவ புத்திரர்கள் பூமியில இறங்கி என்ன செய்யறாங்க, இந்த பூமியில இருக்கிற பெண்கள் அதிக சௌந்தரியவான்கள். அப்ப இருக்கிற பெண்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, அப்படியே இங்க உள்ள இருக்கிறத பார்த்தா உள்ள இருக்கிற நரம்பு எலும்பு அதெல்லாம் அப்படியே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இருப்பாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், சைலண்ட்ல போட்டிருக்கேன், ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லும்போது அங்கே கவனிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார் பாருங்க, அந்நாட்களில் பாருங்க, அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்னைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றான். எத்தனை வருஷம்? ஒரு மனுஷனால 120 வருஷத்தை ஆண்டவர் நிர்ணயித்து கொடுத்தான். ஆனால் இன்னைக்கு நம்மளால வாழ முடியுதா? இல்ல. ஏன்? பாவம், சாபம். நம்ம நினைக்க ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்தை கேட்காம மனம் போன போக்குல ஓடுறது, தட்டிக்கு விழுகிற அளவுக்கு ஓடுறது ஸ்பீடா. பாவம் என்னைக்கு பெருகுது, ஆயுசு குறைஞ்சு போயிடும். அப்ப ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அந்நாட்களில் 4ஆம் வசனத்தை வாசிக்கும். யாரு? நம்ம அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். ஏன் அப்படி சொன்னா, தேவ புத்திரர்கள் பூமியில இருக்கிற பெண்கள் அதிக அழகுள்ளவர்கள் என்று சொல்லி திருமணம் செய்தாங்க. அதே நிமித்தம் அங்க என்ன வருதுன்னு சொன்னா, தேவனுடைய பலன் எப்படி இருக்கும், தேவ புத்திரனுடைய பலன் பயங்கரமா இருக்கும். ஆனா இந்த பூமியில மனுஷனுடைய பலன் எப்படி இருக்கும், கம்மியா தான் இருக்கும். ஆனா மனுஷனுடைய பலமும் இந்த பலமும் ஒன்னா சேரும்போது ராட்சதர்கள் என்ன செய்யறாங்க, உருவாக்கக்கூடிய சூழல்ல அன்னைக்கு நோவாவுடைய காலத்துல நடந்துச்சு. இதெல்லாம் வீட்டுல போய் இந்த அதிகாரம் எடுத்து படிக்கணும். நீங்க சும்மா இருக்கும்போது டிவிக்கு முன்னாடி உட்காரும் போது இதை எடுத்து வாசிக்கணும், இதுல என்னென்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி. அப்ப அந்த இடத்துல வாசிக்கும், நாட்கள் ராட்சதர் பூமியில இருந்தார்கள், பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதினாலே இவர்கள் அவருக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்திலே பேர் பெற்ற மனுஷராகி பலவான்களானார்கள். கோலியாத்தை போல ராட்சசர்கள் தோன்றி இருந்தார்கள். ராட்சசர்கள் எல்லாம் பூமியில பயங்கரமான பாவம். அப்போ இந்த ஜனங்களுடைய பாவத்தை இந்த ராட்சசர்கள் தான் அழிக்கணும்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, சீக்கிரம் லேசுல அழிக்கவே முடியாது. இந்த பாவத்தை அழிக்கணும்னா லேசுல முடியாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நான் மலையை கட்டளையிடுவேன்னு சொன்னாங்க. அதான் ஃபர்ஸ்ட் வானம் பூமி உண்டாக்கின பிறகு மலை என்பது நோவாவுடைய காலத்துல தான் வந்துச்சு.
அல்லேலூயா. அப்ப மழை வந்து என்ன செய்யுது, 40 நாள் அவங்க பேழைக்குள்ள இருக்கிறாங்க, கப்பலுக்குள்ள இருக்கிறாங்க. அவனால என்ன செய்யறாங்க, அங்கு ஒரு குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது, மற்றவங்க எல்லாம் அழிந்து போனார்கள். அந்த 40 நாள் மழை வரவிட்டார் என்று சொன்னார். ராட்சதர்கள் என்ன செஞ்சிருவாங்க, பிழைச்சிருவாங்க, தப்பிச்சிருவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும். 5 வசனம் வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். அவருடைய இருதயத்துடைய தோற்றம் எல்லாம் எப்படி இருக்கு, நித்தமும் பொல்லாதது என்று சொல்லி காண்கிறார். மோசமான இருதயம் ஆண்டவர் தான் படைச்சாரு, ஆனா அவருதான் இப்ப நம்மளை பார்த்து சொல்றாரு, நித்தமும் பொல்லாத இருதயத்தோடு கூட இருக்கிறார்கள் ஜனங்கள். இன்னைக்கு அவங்க என்ன செய்ய, நித்தம் அவங்களுடைய இருதயம் பாருங்க, அது ஆண்டவர் அதுதான் பேச, இருதயத்தின் நினைவுகள் தோற்றமென நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாராமா, மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இதயத்துக்கு விசனமா இருந்தது. ஆண்டவர் தான் வானத்தையும் பூமி எல்லாத்தையும் படைத்து மனுஷன் எல்லாத்தையும் படைத்தாரு. ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி இருதயம் எல்லாம் எப்படி இருக்குது, சம்பந்தம் கலக்குறாங்க. ராட்சதர்கள் பூமியில வந்து எல்லா தேவ புத்திரர்கள் எல்லாம் வந்து பெண் கொண்டு பெண் எடுத்து பயங்கரமான பாவம், பலவானமா எல்லாம் மாறி போனாங்க. பயங்கரமான பாவம். நோவாவுடைய காலத்துல இருந்து பாவம் விடுபட்டது, பயங்கரமான பாவம். பாருங்க, இன்னைக்கு 120 வருஷம் நம்ம உயிரோடு இருக்கலாம்னு சொன்னா, இன்னைக்கு வந்து எதுல நிக்குது, 50 40 நம்மளால தாண்ட முடியல. எல்லா வியாதி, சாபம் இல்லையா, சாப்பாடு எல்லாம் மருந்தாயிருச்சு, எல்லாமே விஷமாய் மாறி போய் கொண்டிருக்கு. எதை சாப்பிடணும், எதை வாழ்க்கை நடக்கும்னு சொல்லி நமக்கு தெரியல. அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்படுகிற பகுதியில் நாம் வாசிக்கும் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 7. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேலே வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், நிக்கிரகம் பண்ணுவேன். பாருங்க, நான் அவனை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. ஆனால் பாருங்க, அடுத்த வசனம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது. தயவு, கிருபை அப்படி சொன்னா நம்முடைய ஜீவனை காட்டிலும் அந்த ஆண்டவர்கிட்ட அந்த வருகிற அந்த ஈவு, அந்த அன்பு இல்லையா, நம்ம மேல வச்சிருக்க அந்த நேசம், பாசத்துக்கு தான் அந்த கிருபை. யாராலுமே சொல்ல முடியாதது அந்த கிருபை என்பது. அதை கொடுக்கிற நோவாவுக்கு அந்த கண்ணில் கிருபை கிடைச்சு. ஏன்னா அவன் ஆண்டோடைய பார்வையில் உண்மையா இருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் நல்லா உண்மையா இருக்க முடியும்? இன்னைக்கு நம்ம ஓடுற ஓட்டம் எத்தனையோ விதத்துல யாரை ஏமாத்துறோம் என்று சொன்னா, ஆண்டவரை நாம் ஏமாற்றி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் ஏமாத்த கூடாது, கர்த்தரை நாம் ஏமாத்த கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் புரிந்திருக்க வேண்டும். இந்த தெய்வம் நம்மை உருவாக்கினவர், நம்மை படைத்தவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில எங்க இருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் மேல இருக்கணும். ஆண்டவர் தான் எனக்கு, அவர் எனக்கு போதும். என்னோட மனைவியோட அன்பு போயிடும், என் கணவனுடைய அன்பு போயிடும், என்னோட பிள்ளையோட அன்பு எல்லாம் போயிடும். நீ முட்டாளாய் கடைசியில் நின்றுவேன். ஹல்லேலூயா. யார் என்ன யாரெல்லாம் நீ நேசித்து ஓடுறீங்களோ அவங்க தான் உனக்கு விரோதமா நிற்பாங்க. ஹல்லேலூயா. நீ விட்டுரு. நீ யாரை பார்க்கணும்னு சொன்ன, உன்னுடைய ஆண்டவர் வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள ஜீவனுள்ள தேவனை நீ நோக்கும் பொழுதுதான். பாருங்க, நோவாவுடைய கண்ணில் குடும்பத்துக்கு என்ன கிடைச்சு, ஆண்டவர் கண்ணில் கிருபை கிடைச்சிச்சு. அந்த கிருபை நிமித்தம் நோவா தான் இந்த பூமியில என்ன செஞ்சாரு, மறுபடியும் ஜனக்கூட்டத்தை என்ன செஞ்சாரு, உருவாக்கினார் இல்லையா. அந்த ஜனம் சந்ததிகள் எப்படி பெருகிச்சு, நோவா மூலியமா தான் பெருகிச்சு இல்லையா. ஆதாம் ஏவாளை தேவன் படைத்திருந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்த சந்ததி எல்லாவற்றையும் தேவன் என்ன செஞ்சாரு, அழித்து போட்டார். மரித்தவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, பாவம் செய்த. ஆண்டோடைய பார்வைக்கு அது பொல்லாததா இருந்தது. அவருடைய நித்தம் ஆண்டவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். என்னோட கிருபை உனக்கு வேண்டுமா? எதை வேணும், நீ எதை நீ நினைக்கிற, நீ உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டோடைய கிருபை வந்துடும். நீ ஓடுற ஓட்டம் உனக்கு எதுனே தெரியாது, அழகா கொண்டு போய் ஆண்டவர் விட்டுருவார். இன்னைக்கு நீ பலப்படணும். ஆண்டவர் சொல்ற, நீ சின்ன சின்ன விஷயத்துல நீ உட்காரு, பெரிய காரியத்தை நீ பார்க்காத, கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்து பாரு. அநேக காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு, உன்னை மேன்மைப்படுத்தி வைப்பார். இந்த சின்ன சின்ன காரியத்தை நாம் விடும்பொழுதுதான் என்ன செய்வார் ஆண்டவர், சின்ன காரியத்தை தான் கவனிச்சுட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீ இன்னைக்கு வாழ்க்கையில ஆண்டோடைய கண்ணில் கிருபை கிடைக்கும். நீ நல்ல ஒரு வாகனம் வேணும், ஒரு ஆண்டோட கண்ணில் கிருபை கிடைக்கணும் இல்லையா.
வியாதிஸ்லாம் வந்து ஏசப்பா கிட்ட நின்னாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துவிடத்துல நிக்கும் போது அவங்க சொன்னாங்க, குஷ்ரோகி எல்லாம் வந்து நின்னாங்க, குருடெல்லாம் வந்தாங்க, எல்லாரும் வந்து நிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. என்ன தெரியுமா? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு, ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி. அப்ப சொல்லி ஆண்டவரே, நீங்க உங்களுடைய சித்தம், உம்முடைய சித்தத்தின்படி நீங்க நடத்துங்க, செய்யுங்க. நேற்று தினத்துல ஒரு அம்மாவை கொண்டு போய் நான் ஒரு சபையில கூப்பிட்டாங்க. அந்த சபையில போய் அங்க போய் நிக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, இவங்களை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருங்க அப்படின்னா. ஒரு அம்மா ஏறினாங்க, காலை கொஞ்சம் நொண்டுன மாதிரி. அப்ப வண்டியில அவங்க ஏறதுக்கு முன்னாடி அப்படியே ஏறி உட்கார்ந்தாங்க. போலாங்க அப்படின்னா போலாங்க அப்படின்னா போலான்னு ஏறி உட்கார்ந்தாங்க. ஏறி உட்கார்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஜீசஸ் தேங்க்யூ, ஜீசஸ் தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆண்டவர் எங்கிட்ட பேசுறாரு, அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னு கேளுங்கன்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட பேசி நீங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த அம்மா பின்னாடி இருந்து கேட்கறாங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்றாங்க. அப்போ புறஜாதியாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கேன். அப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன், கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஐயோ பிரதர் பிரைஸ், நீங்க கிறிஸ்தவங்களா? ஆமா நான் கிறிஸ்தவங்க, நானும் ஆண்டோட வேலையை தான் செய்வேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நான் இன்னைக்கு மரித்து போயிருக்கேன் என்று சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு 33 வருஷம் ஆயிருக்கும். சின்ன வயசுல எனக்கு அப்பேற்பட்ட பிரச்சனை, போராட்டம். ஆனால் இன்னைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு தெய்வமா இருந்தார். என் மக மட்டும் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்திருக்கா, என் கணவன் வரல, என் பிள்ளைங்க வரல, அவங்களுக்காக நீங்க ஜெபமானுங்க என்று சொல்றாங்க. சொல்லுகிறவர்கள் யார்? புறஜாதியான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து தைரியமாய் பிரசங்கிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குது இல்லையா? காலையில சகோதரன் போன் பண்ண, பிரதர் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு நல்ல வேலை கொடுத்திருக்கிறேன், நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், பெயிண்ட் அடிக்க தான் போயிட்டு இருக்கேன், இதனால 3 மாசமா வேலை இல்லை, ஆனாலும் நான் நல்ல வாகனத்துல வாங்கி நான் முன்னேறி வந்துருவேன், இன்னைக்கு தான் நான் வேலைக்கு போன ரொம்ப உற்சாகமா இருக்கேன், நான் வேலைக்கு இந்த வாரம் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு கர்த்தர் நன்மையான காரியங்கள் செய்கிறாருன்னு சொல்லி காலையை தொடங்கி எனக்கு போன் பண்ணாரு. இத்தனைக்கு அவங்கள ஒரு சபைக்கு போறவங்க தான். அல்லேலூயா. ஆனா சபைகள் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. இன்னைக்கு சபை ஊழியர்கள் என்னன்னா எல்லாம் தங்களுடைய ஆதாயத்துக்காக தான் தேடுறாங்களே தவிர, எங்க ஜெபத்துக்கு வருகிற என்னுடைய ஆட்டுக்குட்டிக்கு என்ன பிரச்சனை, என்னுடைய விசுவாசிக்கு என்ன பிரச்சனைன்றது யாருக்குமே தெரியல. அவங்க காணிக்க வந்தா போதும், தேவரை சந்திக்கப்பட்டா போதும்னு சொல்லிதான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா அப்படி இருக்க கூடாது, நம்ம அப்படி இருக்க கூடாது. எல்லாருடைய காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இன்னைக்கு உலகம் பாருங்க, ஒரு தடப்புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கிறாங்க. எல்லாம் செய்யணும்னு சொல்லி அறியாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. கடந்த வாரத்துல பாருங்க, நம்ம சகோதரர் இங்க நிக்கிறார் இல்லையா? கடந்த வாரம் என்னென்ன பிரச்சனை இல்லையா? அவ்வளவு வேதனையோடு இருந்த, எனக்கு விடுதலை வேணும் என்று சொல்லி பிடிவாதமாய் வந்து உட்கார்ந்தாங்க இல்லையா? இந்த ஒரு வாரம் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் பக்கத்துல எந்த ஒரு தவறு போகாதபடி என்ன ஆஸ்வதித்து எல்லாம் கடன் அப்படியே ஓடி ஓடி சம்பாதிச்சு கடன் நல்லா கட்டுறாரு இல்லையா? அவ்வளவு காரியங்களை செய்யறாரு. அப்ப ஆண்டவர் விடுதலை கொடுத்தாருங்க. நீ தேடி வரணும். அதனாலதான் வேதம் சொல்கிறேன், தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு, எப்படி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் சமீபமா இருக்கான். கூப்பிடும் பொழுது நீ உண்மையாய் கூப்பிடுற, ஜெபிக்கும் பொழுது நீ உண்மையாய் கூப்பிடுறியா? நீ ஆண்டவரை நேசிக்கும் உண்மையா நீ நேசி, அந்த உண்மையை தான் கர்த்தர் பார்க்கிறார், வேற ஒண்ணே கேட்கல. அவர் வந்து என்ன சொல்ற, தரையெல்லாம் அடிக்கிறாரு இல்லையா? நல்லா ஸ்மெல்லு, பிரயரால ஸ்மெல்லு, தரையெல்லாம் அடிக்கிறாரு. எனக்கு விடுதலை வேணும். விடுதலை நம்ம எல்லாரும் அந்நிய கண்ணு இல்லை, நம்ம கண்ணு தான் பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதை செய்ய விரும்புகிறார்? ஆண்டவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கணும். அப்பா கிட்ட கேட்கணும். ஒரு சின்ன ஜெபமா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு சின்னதா இருந்தாலும் சரி, அப்பா கூட நெருங்கி ஜீவிக்கணும். அப்பா கிட்ட நெருங்கி ஜீவி. நீங்க போதும் டாடி, எனக்கு நீங்க போதும். மனுஷனுடைய அன்பு போயிருது, மனைவியோட அன்பு போயிருது, கண்ணுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாருடைய அன்பு வேஷமாகவே இருக்குது. அதனால ஆண்டு சொல்ற, மனுஷன் வேஷமாகவே திரிகிறான். அதுக்காக மனுஷன் வெறுக்கணும்னு சொல்ல கிடையாது. நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவரை பின்பற்றி போக வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போகும்போது குறையில்லாமல் கரையில்லாமல் பரிசுத்தமாய் தேடி ஓடணும். இந்த உலகத்தில் எனக்கு வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இதையே தேடிட்டு ஓடிட்டு பரலோக ராஜ்யத்தை விட்டுட்டீங்கன்னா, அல்லேலூயா, சொல்றது புரியுதா? எங்க வீட்டுல எனக்கு அது வேணுங்க, இது வேணுங்க, இப்படி வேணுங்க, அப்படி ஆண்டு கொடுப்பாங்க. கண்டிப்பா ஜெபம் கேட்டா அது கண்டிப்பா பதில் கொடுப்பாங்க. ஆனா இப்படியே சொல்லிட்டு நம்ம ஓடி போயிட்டு பரலோகத்துக்கு ஒரு ராஜ்யத்துல இங்க பொய்யும் பித்தலாட்டமும் செஞ்சுட்டு இல்லையா,
பரலோக வாழ்க்கை நம்ம ஒரு வாழ்க்கை விட்டு போய்விடும். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, நோவாவுடைய கண்களில் பாருங்க, கர்த்தருடைய கண்களில் நோவாக்கு தயவு கிடைச்சு, கிருபை கிடைச்சிச்சு. நமக்கு இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு வாழ்க்கையில ஆண்டோடைய கண்களில் தயவு கிடைக்குது, கிருபை கிடைக்குது? எது செஞ்சாலும் ஆசீர்வாதம் இல்லை, என்ன செஞ்சாலும் ஆசீர்வாதம் இல்லை, பணம் சம்பாதிச்சாலும் உருப்படி இல்லை, எல்லாமே தரித்திரத்துல போகும். ஏன்? ஆண்டோடைய சத்தத்தை ஒரு வார்த்தை நம்மளால கேட்க முடியல. அவர் சொல்றாரு, ஐயோ குடிக்காது, பொய் பேசாது, திருட, விபச்சாரம் பண்ண, இததான் சொல்றாரு. நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. நீ எத்தனை தடவை நம்ம ஆண்டவரை துன்பப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை விஷயத்தை நம்ம துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி இல்லையா? ஆண்டவரே சிலுவையில் அறியும்போது தான் நம்ம கொட்டி எல்லாம் என்ன செஞ்சாங்க, அரைஞ்சி காரி உமிழ்ந்து துப்பி என்னென்னமோ செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு உயிரோடு இருக்கும் பொழுது நம்மளும் கிறிஸ்துவை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதே தவறுதான் நம்ம செய்யறோம். அவங்க செஞ்சதுக்கு நமக்கு வித்தியாசமே இல்லை. ஆண்டவர் விட்டு வெளியே ஓடி போகிற ஒரு கூட்டமாய் மாறி போகிறோம். வாசிக்கலாம், ஒரு பகுதியை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 19 வாசிக்கலாம். உமது கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்தது. யாரு சொல்றா? லோத்து. என்ன சொல்றாரு? லோத்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த தேசத்தை நான் அழித்து போடுவேன்னு சொல்லி சொல்றாரு. அக்கினியை கொண்டுகிற கந்தகத்தை இறக்குறாரு. என்ன சொல்றாரு? அதே 19 எடுத்து வாசிக்கும். அங்க சொல்றாரு, லோத்து கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, நீங்க என்ன செய்ய, ஓடிப்போ, இந்த தேசத்தை நான் என்ன செய்ய போறேன், அழிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. லோத்து போய் சொல்றாரு, இந்த தேசத்துல பாவம் பெருகிருச்சுப்பா, பயங்கரமான பாவம் இருக்குது, அதனால என்ன செய்ய போறோம், ஆண்டவர் வந்து இந்த தேசத்தை அழிக்க போறாரு, நீங்க ஓடி போங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டுடைய தூதர்கள் வந்து சொல்றாங்க. லோத்து போய் தன்னுடைய பிள்ளைகளை கட்டிக்க போற பிள்ளைங்களை எல்லாம் போய் என்ன சொல்றாரு, எல்லாம் வந்துருங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க, இந்த தேசமாவது அழிய போறதாவது அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? வானத்திலிருந்து அக்னி கந்தகத்தை இறக்கினார் இல்லையா? சோதோம் பட்டணம், குமரா பட்டணம், சாம்பல் நிலம் என்று சொல்லப்படுகிற அந்த தேசமானது அழிந்து போனது. ஆண்டவர் சொன்னாரு, திரும்பி பார்க்காத, ஓடிப்போ அப்படின்னு சொன்னார். லோத்துடைய மனைவி என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் சொன்ன, திரும்பி பார்க்காம நீ ஓடிப்போ, தப்பிச்சு உயிரை காப்பாத்திக்கன்னு சொல்லி சொன்னாரு. இவர் எந்திரிச்சு லோத்து அவன் பிள்ளைங்களாம் ஓடி போறாங்க, மனைவி மட்டும் என்னைக்குமே தெரிஞ்ச விஷயம் இதுதான் இல்லையா? டக்குன்னு திரும்பி, ஐயோ என் வீடு போதே, புடவை போகுது, என்ன நினைச்சாங்களோ தெரியல இல்லையா? எது போகுதுன்னு தெரியும் சொல்லி நினைச்சாங்களோ தெரியல. அவங்க திரும்பி அதை பார்க்கறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? உப்பு தூளாய் மாறி போனா. இன்னை வரைக்கும் இருக்குது அந்த தூள் இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நம்மளால என்ன செய்ய முடியல, கீழ்ப்படுதல் இல்லை. ஆனா லோத்துக்கு பாருங்க, அந்த 19 சொல்லுது, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. ஹல்லேலூயா. அப்ப லோத்துடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு என்ன கிடைச்சிச்சு? சாரி, ஆண்டவருடைய கண்களிலே லோத்துக்கு கிருபை கிடைச்சு. லோத்து என்ன செய்யறாரு? தன் பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு தேசத்தை விட்டு தப்பிச்சு ஓடுறார். மனைவி மட்டும் என்ன செய்யறான்? திரும்பி பார்த்து உப்பு தூளாய் மாறி போனான். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதற்கு ரெடியா இருக்கிறார். ஆனா அவருடைய கிருபையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? உண்மையா இருக்கும் பொழுதுதான். எப்போ உண்மையா இருக்கும்? லோத்து வீட்டுக்கு 2 பேர் ஆண்டோடைய பிள்ளை என்ன செய்றாங்க? அடைக்கலம் தேடி போனாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் செஞ்சு என்ன தராங்களா, அவங்க 2 பேர்த்தையும் அடிச்சு துன்புறுத்தணும்னு சொல்லி வந்தாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம். ஆனா லோத்து சொன்னாரு, நீங்க அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யாதீங்க, என் வீட்டை நம்பி வந்துட்டாங்க, அவங்க என் வீட்டை நம்பி வந்துட்டாங்க, என் பிள்ளைகளை வேணா நீங்க என்ன வேணும் செய்யுன்னு சொல்லி 2 வாலிப பிள்ளைகளை வெளியே அனுப்பிச்சு விடுறாரு. நீங்க என்ன வேணா என் பிள்ளைகளை செஞ்சுக்கீங்க, ஆனா என்ன வீட்டை நம்பி வந்தவங்கள நீங்க என்ன செய்யக்கூடாது, உபத்திரவப்படுத்தக்கூடாது. லோத்தெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கு. ஆதியாகமத்துல தொடங்கி ஒரு பென்சில் எடுத்து அப்படியே வாசித்து வந்தீங்கன்னா அப்படியே மார்க் பண்ணிட்டு ஆண்டவர் அவ்வளவு காரியங்களை சொல்றாரு, அவ்வளவு உண்மை சம்பவங்கள் இருக்கு. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய கண்ணில் லோத்துக்கு தயவு கிடைச்சிச்சு. அந்த தேசமே அழித்து போனது, அக்னினால கந்தகத்தினால அழித்து போட்டான். ஆனா லோத்து மட்டும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? காப்பாத்தினார். இன்னொருத்தர் ஆண்டவர் காப்பாத்தல பாருங்க. அதே பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 39:21 எடுத்து வாசிக்கலாம். 39 39:21. மரித்தோரை நோக்கி 39:21. அவிடத்து மனிதரை நோக்கி
அவ்விடத்து மனிதர்களை நோக்கி, இல்ல ஆதியாகமத்தின் புத்தகம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. யோசேப்பு என்ன செஞ்சாங்க எல்லாரும்? எத்தனை பேருக்கு யோசேப்பு சப்ஜெக்ட் தெரியும்? இல்லையா? யோசேப்பு என்ன செஞ்சாங்க? தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? யோசேப்பு ஒரு தரிசனத்தை பார்க்கிறாங்க. தரிசனத்தை பார்க்கும்போது 7 கதிர்கட்டை பார்க்கிறாங்க இல்லையா? அது எல்லாமே என்ன செய்யுது? தலை சாய்ந்து இருக்குது. இவரது மட்டும் தலை நிமிர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அநேக அரிக்கட்டுகள் அப்படியே நிக்குது. இவரு அரிக்கட்டு மட்டும் நடுவில் நிக்குது. எல்லா அரிக்கட்டும் தலை குமிஞ்சு இருக்குது. இவருக்கு மட்டும் தலை நிமிர்ந்து இருக்குது. அவர் போய் சொல்றாரு அப்பா கிட்ட எல்லாத்துக்கும் சொல்லும் பொழுது, அப்ப அவங்க கேட்கிறாங்க, அப்ப நாங்க எல்லாம் உன்னை வணங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவன் சொல்ற தரிசனத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். இவன் நிறைய டைம் தரிசனத்தை சொல்றதுனால இவன் என்ன செஞ்சுட்டாங்க? கொண்டு போய் சகோதரருக்கு ஒரு நாள் எல்லாம் ஆடு மேய்க்க போயிட்டாங்க. சாப்பாடு கொடுத்துருவான்னு சொல்லி அவங்க அப்பா அனுப்புறாரு. இவன் போய் அங்க கொடுக்கும்போது இவன் என்ன செஞ்சாராங்க? ஒரு குழியில போய் போட்டுறாங்க. அவனுடைய மேல வஸ்திரத்தை மட்டும் கழட்டிட்டு ஒரு ஆட்டை அடிச்சு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவனை வந்து கொடிய மிருகம் வந்து இவனை அடிச்சு கொண்டு போட்டுச்சுன்னு சொல்லி அந்த குழிக்குள்ள போட்டாங்க. ஆனா திடீர்னு அவன் சகோதரர்ல ஒருத்தர் பெரியவர் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்படி செய்யறது சரியில்லை அப்படின்னாங்க. ஆனா புறதேசத்து எகிப்து தேசத்து ஜனங்க அந்த வழியில வரும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்க? அவரை எடுத்து அடிமையா வித்துட்டாங்க, காசுக்கு வித்துறாங்க. இவர் என்ன செய்யறாரு? எகிப்துக்கு போயிடறாரு. அங்க போய் எகிப்துல அங்க இருக்கிற பார்வோனுக்கு ஒரு கனவு வருது. ஆனா இவன் என்ன செய்யறான்? அங்க இருக்கிற ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவனுடைய மனைவி என்ன செய்யறான்? இவங்கிட்ட தவறா நடக்கிறான். இவன் என்ன செய்யறான்? ஐயோ நான் கடவுளுக்கு பயந்தவன், நான் இனிமேட்டு என்ன செய்ய மாட்டேன், தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய சரிந்த வஸ்திரத்தை எல்லாம் விட்டுட்டு ஓடி போறான். ஆனா இவன் என்ன செய்யறாங்க? சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்றா பாருங்க, யோசேப்புக்கு சிறைச்சாலையில கூட அவனுக்கு தயவு கிடைச்சிச்சு. அவனை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? ராஜா ஒரு நாள் ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவை யாருக்குமே பதில் சொல்ல முடியல. ஆனா ராஜா என்ன சொல்லிட்டாருன்னா, யார் அந்த கனவை சொல்றாங்களோ கனவு மாத்திரம் இல்ல அந்த அர்த்தத்தையும் சொல்லணும். நீங்க பார்த்த கனவை நான் எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் அப்படி கட்டளையிட்டாரு. ஆனா யாராலையுமே சொல்ல முடியல. யோசேப்பு மட்டும் தான் அதை சொன்னார். அதனால என்ன செஞ்சாரு? அந்த தேசத்துடைய பார்வோன் யோசேப்பை உயர்த்தி வச்சார். அவர் சொல்லிட்டாரு, இந்த ராஜா சிம்மாசனத்துல மட்டும் நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன், மற்றதுக்கு எல்லாமே நீ தான் தலைவன் சொல்லி சொன்னார். அப்ப அதனால தான் அவர் சொல்றாரு, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலையில் தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை சிறையிறப்பா இருக்குது, வேதனை தருகிற வாழ்க்கையா இருக்குது, துன்பம் தருகிற வாழ்க்கையா இருக்குது, சமாதானம் இல்லாமல் இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, வீட்டுல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, எந்த காரியம் செய்தாலும் தோல்வி, பயங்கள், கலக்கங்கள், இதிலே குழம்பி போயிட்டே இருக்கு. என்ன செய்யணும்னு தெரியுதுல நம்ம வாழ்க்கை. ஒரு நாளைக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு நாளைக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு நாள் சந்தோஷமா இருக்கு, ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா நமக்கு சந்தோஷம் இல்லையா? அன்னைக்கு ஒண்ணுமே இல்லைன்னா வருத்தம், வேதனை. வியாபாரத்திலேயே அப்படி இருந்துச்சுன்னா அப்ப எப்படி இருக்கும்? ஆனா ஆண்டவர் பாருங்க, யோசேப்புக்கு கர்த்தருடைய கண்ணில் தயவு கிடைச்சு, அங்க இருக்கிற சிறைச்சாலையில் இருக்கவங்க எல்லா கண்ணிலும் கிடைச்சு ஆண்டவர் உயர்த்தி கொடுத்தார். ஒரே ஒரு சொப்பனம் போதுங்க அவன் உயர்த்துறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நினைக்கலாம், எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. நமக்கு வர்ற சொப்பனம் எல்லாம் எப்படி இருக்கும்? ஒன்னா பேய் வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அம்மா போன்ல இருக்கு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. ஜெபம் பண்ணும்போது சொல்றாங்க, நான் பெட்ல உட்கார்ந்து ஜெபம் பண்றேன், சத்துரு இங்கேயும் வேலை செய்து அங்கேயும் வேலை செய்து கத்துது, அப்படி கத்துது. அவர் சொல்லுது, ஐயோ புழு பாம்பு என் தலைக்குள்ள போகுது, ஐயோ பாம்பு என் தலைக்குள்ள போகுது, ஐயோ முன்னாடி நிக்குது, கருப்பா நிக்குது, என்ன அலக்கழிக்குது, என்னால முடியல, ஐயோ. இதெல்லாம் இவங்க எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா? ஒண்ணுமே வராது. அழகா போய் உட்கார்ந்து கம்பளி எடுத்து போத்துனா அழகா நிம்மதியே தூக்கம் வந்துடும். அல்லேலூயா. என்ன கவலை இருந்தாலும் சரி, ஆண்டவர் நாளைக்கு நம்மளை பார்த்துக்குவார். அவர் என்னுடைய அப்பா இல்லையா? என்னுடைய தாயா இருக்கிற, தகப்பனா இருக்கிற, அவருக்கு எல்லாமே தெரியும். நாளைக்கு இன்னது வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அல்லேலூயா. மிதமின்றி நமக்கு கொடுக்க மாட்டாரு. என்ன தேவையோ அது கொடுப்பாரு.
நம்ம கொடுக்க வேண்டிய வயசுல, பெற்றுக்கொள்கிற வயசுல நம்ம விட்டுட்டோம். ஆனா இப்போ நம்ம என்ன செய்யறோம்? இந்த வயசுல நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது சரியில்லை. அல்லேலூயா. அது சரி வராது. ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன என்று சொல்லி நம்ம கவனிக்க வேண்டும். அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில அவருடைய கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்குது, சிறைச்சாலையுடைய கண்களில், ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்குது, எல்லாருடைய தயவு கிடைக்குது. கடைசியில் எல்லாரும் யோசேப்பை வந்து பணிந்து கொண்டாங்க. அண்ணன், தம்பி, குடும்பம், தகப்பன் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு தேசத்துல அவரை உயர்த்தி வைத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு என்னை உன்னை உயர்த்தணும். ஒரே ஒரு காரியம் தான் நடக்கணும். என்னை உன்னை உயர்த்தணும்னு சொன்னா நம்ம யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். இந்த ஆண்டவர் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் சொல்றாங்க, ஒரு அம்மா சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க, என் வீட்டுக்காரங்க நைட் ஆன போது நான் ஒரு 3-4 வீடு மாத்திட்டோங்க. நான் ஒரு பிராமண ஒரு பெண்ணு, நான் கல்யாணம் பண்ண ஒரு வந்து கிறிஸ்துவ ஒரு மனிதனை கல்யாணம் பண்ண விரும்பி நாங்க 2 பேரும் பண்ணிட்டோம். ஆனா எங்க வீட்டுல 2 பூஜார, ஒண்ணு அவருக்கு எனக்கு பூஜார, விசேஷத்த ஜபலான பூஜையெல்லாம் நான் பண்ணுவேன். ஆனா எங்க வீட்டுக்காரர் ஒரு 2 நிமிஷம் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவார். அவ்வளவுதான். ஆனா பாருங்க, அவங்க வீட்டுக்காரருக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. இரவெல்லாம் கத்து வராம, பகலெல்லாம் கத்து வராம, பிசாசுடைய போராட்டம். ஆனா அவங்களுக்கு அது என்னன்னு தெரியவே இல்லை. மருத்துவரெல்லாம் போய் பார்த்துட்டாங்க, என்ன வியாதின்னு தெரியல அவங்க. ஆனா எல்லாத்தையும் பார்த்து சந்திச்சு ஒரு பிரோஜனம் இல்லை. ஒரு கன்வென்ஷனுக்கு அவங்க ஒரு நண்பன் கூட்டிட்டு போனாங்க. நீங்க வாங்க, ஒரு கன்வென்ஷனுக்கு வாங்க, இங்க நடக்குதுன்னு. அங்க போன சொல்லுங்க, மேல வெளிச்சம் வருது, அது வருது, என்னமோ வெளிச்சம் போன மாதிரி இருந்துச்சு. இது என்னமோ நினைச்சிட்டு அங்க கேமரா இருக்கும், இல்லைன்னா லைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனோடனே இவங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீடு, சொந்த வீடு இருக்குதாமா, அங்கனால அவங்களால வாழ முடியும். ஆனா என்ன செய்தாங்க, அந்த வீட்டுக்குள்ள ஒரு 3 வீடை என்ன செஞ்சாங்க, காலி பண்ண வச்சுட்டாங்க. நீங்க இருக்காதீங்க, அவருடைய கூக்குரல் பயங்கரமா இருக்குன்னு சொல்லி வேலைக்காரர்கிட்ட 2 குழந்தை கொடுத்து நீ கூட்டிட்டு வெளியே போயிருன்னு சொல்லிடுவாங்களாம். அவ்வளவு ஒரு சோதனை, வேதனையாமா. ஆனா ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள வந்தாராம். அல்லேலூயா. சிலுவையிலோட ரத்தத்தோட அவங்க எல்லாம் பாக்குறாங்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தோட வந்து நிக்கிறாரு. என் கையில உண்மையா இருந்துச்சு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என் கையில உண்மையா இருந்துச்சு. நான் எந்த சமையல் கூட நான் பண்ண மாட்டேன். இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு பீட்ரூட்டா தக்காளியான்னு கூட சொல்லலாம். நான் சமையல் கட்டி கூட பக்கம் போக மாட்டேன். ஆனா என் வீடு ஃபுல்லா நிரம்பிருச்சு. இயேசு கிறிஸ்து அந்த ரெட் கலர் ஷாலோடு வந்து நின்று ரத்தம் சிந்தி அவர் சொல்ற, நான் உனக்கு வழியா இருக்கேன், நான் உனக்கு ஜீவனா இருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி இன்னைக்கு புறச்சாதி மக்கள் சொல்றாங்க, கிறிஸ்துவை நான் சந்தித்தேன் என்று சொல்லி. ஆனா கிறிஸ்துவா இருக்கிற நம்ம இன்னும் என்ன செய்யற, நான் தோமாவை போல என்ன செய்வேன், விரலுக்குள்ள நான் கையை விட்டு, விழாவில நான் உள்ள கையை விட்டு பார்த்ததா, தழும்புல நான் விட்டு பார்த்ததா நான் நம்புவேன்னு சொல்லி நம்ம சொல்றோம். அல்லேலூயா. இது ஆண்டவருக்கு பிரியமில்லை. எத்தனை நாள் நம்முடைய கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறது, நம்முடைய செவிகள் கட்டப்பட்டு இருக்கிறது இல்லையா? எதையுமே ஆண்டவர் பேசுறதே கேட்க முடியுது இல்லை. ஆண்டவர் வந்திருக்காருன்னா பார்க்க முடியல. ஜப்பான் சொன்ன வெறுப்படைகிறோம் நம்ம. அல்லேலூயா. ஊழியம் எங்க இருக்குது நடக்குது, எங்க ஜபம் நடக்குது, ஓடி போய் அங்க உட்காருங்க. இப்ப உங்க டென்ஷன், உங்களுக்கு யாராவது சிந்தனை இப்ப டென்ஷனா இருக்கா பாருங்க, இருக்கா? கவலையோட இங்க உட்கார்ந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா ஆண்டோட சமூகம் அப்படி இருக்கா. அவர் நம்மை அழகா வழி நடத்துகிற தேவனா இருக்கா பாருங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 33:17 எடுத்து வாசிக்கலாம். சீக்கிரமாக வாசிக்கலாம். 33:17 எடுத்து வாசிக்கலாம். முடிச்சற ஒரு 4 வசனம் இருக்கு, நான் முடிச்சற சீக்கிரமா முடிச்சற. 33:17 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் சொல்ல, என்னுடைய சமூகம் உனக்கு முன்னாடி போகுன்னு சொல்றாரு இல்லையா? பாருங்க, அதுல சொல்ற 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதுவே 11 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு கூட பேசினார். இன்னைக்கு எத்தனை பேர் பேசுறது நம்ம கேட்டிருக்கிறோம்? ஆண்டவர் பேசுறது நம்ம எத்தனை பேர் கேட்கிறோம்? இன்னைக்கு குறுக்கு சாட்டுல ஓடணும், ஒரு மந்திரம் பண்ணிடணும், ஒரு தந்திரம் பண்ணிடணும் இல்லையா? சூனியம் பண்ணணும், தகுடு வச்சிடணும். இங்க இருக்கிற பாக்குற நான் பாக்குறேன் வியாபாரம் எப்படி தெரியுங்களா? அழகா கொண்டு போய் ஒரு கடையில கொடுத்து தகுடெல்லாம் எழுதி என்ன செஞ்சிருவாங்க, ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்து வச்சிருவாங்க. இதுதான் உனக்கு மந்திரம். அவனுக்கு எங்க நம்பிக்கை எல்லாம் எங்க இருக்கோ அந்த தகுடு மேலதான் இருக்கும். ஒரு நல்ல தேங்காய் பூஜை பண்ணி என்ன செய்வான், அந்த பையில போட்டு கொடுத்துருவான், அதை கட்டி உள்ள தொங்க வச்சிருவான். அதுதான் என் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கும். எப்படி உழைக்கணுங்க, உழைக்கணும், உள்ள போய் நிக்கணும்.
அவர் சொல்றாரு பாருங்க, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவதோடு கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். பாருங்க, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரே அனுப்புவேன் என்பதை எனக்கு நீ அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேசுவதை அனைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று தேவரே சொன்னதுண்டோ? எப்படி ஆண்டவர் பேசுற சத்தம் எத்தனை பேருக்கு கேக்குது? கேட்காம, ஆண்டவர் பேசுற சத்தம் கேட்காம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். செவிட்டு விரியன் பாம்பை போல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியல, ஆண்டவரோட நம்பிக்கை இல்ல, இன்னும் முழு மூச்சு காட்ட முடியல. வயசாச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு உட்கார்ந்து நான் அழுகிறேன்னா ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே என்னால இன்னும் ஓட முடியல. அல்லேலூயா. இத்தனை வேலையை செஞ்சு நான் இந்த ஆண்டவரோட ஊழியத்தில் ஒரு ஊழியக்காரன் பார்த்து சொன்னாங்க, பிரதர் யாரு என்ன சொன்னாலும் சரி, என்ன ரொம்ப 4-5 பேர் என்னை கேவலப்படுத்தி பேசுறாங்க, நீங்க ஊழியமே செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. யாரோ 2 பாஸ்டர் எல்லாம் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப நான் சொன்னேன், தூட்டுவா தூட்டு, போட்டுவா போட்டுட்டு. 4 பேரு நம்ம அண்ணன் நல்லவன்னு சொல்லுவாங்க, 4 பேர் என்னன்னு சொல்லுவாங்க, கேட்டவன்னு சொல்லுவாங்க. நம்ம எதுக்கு அதை பார்த்துட்டு இருக்கணும்? அப்ப அவர் சொன்னாரு, நீங்க இத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்க என்ன செய்யல, உங்களுக்கு ஊழித்த உங்ககிட்ட பிடிச்ச ஒரே ஒரு காரியம் தான். நாங்க இங்க பாருங்க, மழை ஊத்து, ஒரு நாள் கரண்ட் போயிரு, எதுவுமே இருக்காது. ஆனா இந்த ஊழியத்தை நாங்க நடத்தி முடிச்சிருவோம். யார் வந்தாலும் சரி, யார் வரலனாலும் சரி, என்னுடைய வேலையை நான் என்ன செய்வேன், அதை தான் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு செய்யக்கூடிய கடமையை நம்ம செய்யணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம செலுத்த வேண்டும். ஏன் என்று சொன்னா, அவர் நம்மை படைச்சிருக்கிறார், மறந்துடக்கூடாது. உலகத்துல போன பாருங்க, எவ்வளவு நேரம் நான் எத்தனை பேர் சொன்னேன், யூடியூப் ஓபன் பண்ணி உண்மை சாட்சிகள் நிறைய இருக்கு, எத்தனை பேர் கேட்டீங்க இந்த வாரம் இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யல, நம்ம வேலை செய்யற இடத்துல ஒரு போனை ஒரு மூலையில வச்சுட்டு அதை ஆன் பண்ணி விட்டா என்னென்னமோ பாக்குறோம். டிக்டாக்க பாக்குறோம், அந்த டாக்க பாக்குறோம், இந்த டாக்க பாக்குறோம் இல்லையா? எவனோ ஆடுறதெல்லாம் நான் பாக்குறோம். எத்தனையோ பேர் பாருங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ரிமைண்ட். அப்பனா என்னன்னா இங்க சொல்றத நீங்க கேட்கறது இல்லைன்னு அர்த்தம். நீங்க கேட்கணும். நீங்க போய் ஓபன் பண்ணி பாருங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் சாட்சி சொல்றாங்க, எத்தனை, அதாவது கிறிஸ்தவர்கள் மன்னிச்சு, எத்தனை இந்துக்கள், எத்தனை முஸ்லிம்ஸ்கள் இல்லையா, எத்தனை விதமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளால என்ன செய்ய முடியல, சாட்சி சொல்ல முடியும். அவங்கதான் வந்து சொல்றாங்க, அதையாச்சு பார்க்கலாமே, வேண்டாத காலையில இருந்து நெட்டு சும்மா வேற எதுக்கோ பயன்படுத்துறாங்க. அதை கேளுங்க, நல்ல செய்தியை கேளுங்க, நல்ல பாட்டை போட்டு கேளுங்க. ஹல்லேலூயா. புது பாட்டு பாடுங்க. பாருங்க, குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க, இங்க அனுப்பிச்சு விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நல்ல பிராக்டிஸ் கொடுத்து நல்ல பாடுறதுக்கு நல்ல ஒரு ஆஸ்வாதமான ஒரு சூழலை கொண்டு போகலாம். ஹல்லேலூயா. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள பிள்ளைகளை நீங்க நிறுத்தாதீங்க. பிள்ளைங்க 4 இடத்துல போகட்டு வரட்டு, நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? இப்பொழுது செய்தி கொடுக்கிற பிள்ளைகளை மாற வேண்டும், போதிக்கிற பிள்ளைகளை மாற வேண்டும். வீட்டுல அந்த பிள்ளைகளை குறிச்சு ஒரு பயம் இருக்கக்கூடாது. பயம் என்பது எனக்கு என் பிள்ளை மேல இருக்கக்கூடாது. என் பிள்ளைக்கு கடவுள் மேல ஒரு பயம் வரணும். ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க கடவுளை பார்த்து அவங்க பயப்படணும், நான் பயப்படக்கூடாது. எங்க போயிட்டாங்க, என்ன ஆச்சோன்னு சொல்லி நான் பயப்படக்கூடாது. பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்படும்போது கர்த்தர் எல்லாம் அப்போ மோசேக்கு பாருங்க, அந்த வசனத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்லுற பாருங்க, 19 வாசிக்கலாம், 17 வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செய்வேன், என் கண்களில் உமக்கு கிருபை கிடைக்க வேண்டும். முதல்ல அப்பா கிடைக்க, ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு தாங்கிடுது, நீங்க என்ன நேசிங்க ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய சொத்து, நீங்க தான் என்னுடைய பேச்சு, நீங்க தான் என்னுடைய மூச்சு, நீங்க தான் எனக்கு எல்லாமே. நான் யாரையும் நம்ப மாட்டேன், இந்த உலகத்துல எந்த காரியத்தையும் நான் நம்ப மாட்டேன், உங்களை தான் நான் நம்புறேன்னு சொல்லி பாருங்க. வீட்டுக்குள்ள சும்மா இருக்காதீங்க, வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சுட்டு பக்கத்து வீட்டுக்கு போகாதீங்க. அந்த அம்மா கிட்ட பேசுற, இவங்கிட்ட பேசுற, யாருக்கிட்டையும் பேசுறாங்க, கொண்டு போய் உட்காருங்க இல்லையா? ஒரு பைபிள் எடுத்துக்கோங்க, ஒரு பென்சில் எடுத்துக்கங்க, அப்படியே வாசிங்க. என்னென்ன காரியத்துக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறான்னு சொல்லி அப்படியே வாசிட்டு வாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆசிரியர் நேற்று என்கிட்ட பார்த்து சொன்னாங்க, ஒரு டீச்சர், ஹெட் மாஸ்டர். அவங்க சொன்னாங்க, என் பையனுக்கு எதுவுமே நடக்க மாட்டேன். இப்பதான் என் பையனுக்கு நான் என்ன செய்யறேன், ஆதியாகம புத்தகம்னா என்னன்னு சொல்லி நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆதியாகமத்துல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி இப்பதான் என் பையனுக்கு சொல்லு. பையன் காலேஜ் முடிச்சு 3-4 வருஷம் ஆச்சு, இப்பதான் பசங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா.
அப்ப எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கும்? பசங்க கீழ்படுறது இல்லை, சொல்லு பேச்சுக்கு இணங்குறது இல்லை, விட்டுருணும். ஒரு டைம் 7 டைம் 10 டைம் சொல்லணும். அல்லேலூயா. பிறந்த கையாடு, பிறந்த கையாடாதவன் தன் பிள்ளை என்ன செய்யறான்? பகைக்கிறான். பரவாயில்ல, நான் என் பையனை சொல்லிடுவேன், ஒழுக்கமா இருக்கணும். இல்லையா எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. பெருசாகி அவன் வேற ஒரு விதத்துல வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு இப்பவே அவன் வாழ்க்கையை நாசமாயிட்ட பிரச்சனை இருக்கு. பசங்களுக்கு அதுதான் கண்டிச்சு உணர்த்தணும். பசங்களும் என்ன செய்யணும்? தாய் தன்னோட பேச்ச கீழ்படி. சின்ன குழந்தைங்களுக்கு இப்பவே சொல்லிக் கொடுக்கணும். வசனம்னா என்ன, ஒழுக்கம்னா என்ன, எதிர்கால வாழ்க்கைனா என்ன, பாதுகாப்புனா என்ன, எப்படி நீ வாழணும், யாரை சார்ந்து நீ வாழணும்னு சொல்லி நீ கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வாசிக்கலாம், இன்னொரு பகுதியை நான் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம், சீக்கிரமா நான் முடிக்கிறேன். சாரி, ஒரே ஒரு வசனம், சாரி மன்னித்துக் கொள்ளுங்க. 34:6 எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 34:6 எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறது போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன். நீ நினைக்காத அவர்கிட்ட கிருபை மட்டும் தான் இருக்குது, அவர் எனக்கு கேட்கறது மட்டும் தான் கொடுப்பார். நீ பிச்சை எடுக்காத. உன் ஆண்டவர் பிச்சை கொடுக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. உன்னை விசாரிக்கிற தேவன், உன்னை பெற்ற தேவன், உன்னை உருவாக்கினவர், உன்னை படைத்தவர். அவர்கிட்ட தயவு இருக்கு, கிருபை இருக்குது. அல்லேலூயா. உன் உயிரை விட அவர் கிருபை தான் பெருசு. அவர் மேல வைத்திருக்க அன்பு பெருசு. அதனால தான் அவர் சொல்றாரு பாருங்க, அந்த வசனம் சொல்லுவாங்க, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன். சத்தியம் உள்ள தேவன், சத்தியத்தை சத்தியமாய் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. நீ நினைக்காத, முரட்டாட்டமா ஓடிராத, இழந்து போயிராத, அரசுவத்தை இழந்து போயிராத. ஓடு, தேடு, ஆண்டவரை தேடு, வசனத்தை தேடு, ஆண்டவரை பின்பற்றிக்க, ஆண்டவரை பிடிச்சுக்க, ஆண்டவரை விட்டு விலகிறாத. கிறிஸ்து ஒருத்தர் தான் உன்னால பாதுகாக்க முடியும். இந்த ஆண்டவரை நேசிக்கிறவன எங்கேயுமே போக முடியாது. அல்லேலூயா. நீ கோழையா இருக்க, ஏமாளியா மட்டும் மாறிடாத. அல்லேலூயா. ஏமாளியா இரு, ஜாக்கிரதையா இரு, ஜாக்கிரதையா. பிசாசு எவனை விழுங்கலாமான்னு சொல்லி வகை தேடிக்கிட்டே இருக்கா. திருடனை போலதான் வருவான் பிசாசு. நேரடியா வர மாட்டான், திருட மாதிரி வந்து காரியத்தை செஞ்சுட்டு ஓடிடுவான். நம்ம ஏமாந்துட கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், ஏமாத்த கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை செஞ்சுட்டோம்னா அதை செஞ்சு முடிச்சிடும். நீங்க நினைக்கிறீங்க இந்த ஆண்டவர் உண்மையா இல்லையான்னு, நீங்க பொறுத்திருந்து பாருங்க, இந்த ஆண்டவர் யாருன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுவார். அல்லேலூயா. நீங்க உண்மையா இருங்க, எந்த தீய பழக்கத்துக்கு போகாதீங்க, உழைப்பை காட்டுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் முழுகி நாசம் எடுத்திருக்கிறீங்க? ஒருத்தர் 2 பேர் இல்லையா? அவர் தெரியாத போது எடுத்துட்டாரு, தெரிஞ்சு எடுக்கல. 2 பேர். அப்போ நம்ம எதுக்கு கீழ்ப்படியில? ஆண்டவர் சொல்றாரு, கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்து நாசம் எடுத்துட்டு போறாங்க என்கிட்ட இல்லையா? ஆனா நம்ம ஆளுங்க என்ன செய்யல? ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாதமா? பிரவேசிக்க முடியாது. அப்ப ஏன் அவங்களால பிரவேசிக்க முடியலன்னு சொன்னா, பிரவேசிக்கணும்னா பாவத்தை விட்டார்கள். என்னது? பிரவேசிக்கணும்னு சொன்னா பாவத்தை விடணும். விபச்சாரம் செய்யக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, குடிக்க கூடாது, தண்ணி அடிக்க கூடாது, எந்த தவறான காரியத்தையும் செய்யக்கூடாது. ஞானஸ்நானம் எடுத்துட்டானா அத்தனையும் விட வேண்டும். ஆனா என்ன செய்யறாங்க? அதனால அதை எடுத்துட்டா பிரதர், அது எங்க சர்ச்சில் நாங்க தெளிச்சிருவாங்க, எங்களுக்கு நாங்களும் தெளிச்சு தான் வரோம். அல்லேலூயா. ஆனா நான் அப்படி இல்லை, நாங்க முழுகிட்டு தான் வந்திருக்கிறோம். ஆமென். என்னைக்கு வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியணும், வேதம் என்ன சொல்கிறது என்று முதல்ல கவனிக்கணும் இல்ல? அப்போ ஆண்டவர் இரக்கமும் நீடிய பொறுமையும் சாந்தமும் அன்பும் சமாதானம் இருக்கு. நம்ம சொல்லும் பொழுது சில காரியங்கள் எல்லாம் ஆண்டு பாருங்க எச்சரிப்பு கொடுக்கும்போது, எச்சரிப்பின்னு சொல்லும் பொழுதுதான் ஒரு காரியம் வந்துச்சு. ஒரு அம்மா கூப்பிட்டாங்க, ஒரு 7-8 மணிக்கு அந்த டைம் இருக்கும், 7:30 மணிலேருந்து 8 மணி இருக்கும். கூப்பிட்டாங்க, கவனிங்க. கூப்பிட்டோன்னு சொன்னாங்க, ஒரு பண கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை, அதுக்காக இங்க ரொம்ப வருடமா ஜெபம் பண்ணாங்க, நிறைய காரியங்கள் விடுதலாயிட்டாங்க. இது ஒரு காரியத்தை கொண்டு வந்து வச்சாங்க. அந்த காரியமும் என்னாச்சு, ஒருத்தர் வட்டி கேட்கும் பொழுது 10 லட்சம் வாங்கியிருக்காங்க, வட்டியெல்லாம் போட்டு 25 லட்சம் வாங்கிட்டாங்க. எவ்வளோ? 25 லட்சம். 16 லட்சம் செட்டில் பண்ணிட்டாங்க. இன்னும் மீதிக்கு கொடுங்க
ஆனா 3 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சரி நான் 50 பைசா கம்மி பண்ணிடுறேன், 2 ரூபா 50 பைசா கூட 3 மாசம் டைம் பண்ணிட்டாரு. நேற்று திடீர்னு என்ன சொல்லிட்டாரு, அவருக்கு சொத்து பத்திரத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க நல்ல வேலைக்கு. ஆனா என்ன செய்யணும், விற்கும் பொழுது அந்த அம்மா அக்கா தங்கச்சி கையெழுத்து போடணும். அந்த காசு கொடுத்து மூத்த அக்கா, அவங்களுடைய ஒய்ஃப் தான். அவர் சொல்லிட்டாரு, நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் 50 பைசா கம்மி போட மாட்டேன், நீங்க என்ன செய்யணும், மறுபடியும் நீங்க எல்லாம் போட்டு 4 லட்சம் ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்து ஆகணும் அப்படின்னு எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க சகோதரர்கிட்ட பேசுங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க, கேட்டு உங்க அக்கா தானே, நீங்க அவங்க கிட்டே பேசுங்க அப்படின்னு சொல்லி இப்படி மாத்தி மாத்தி பேசக்கூடாது, தவறு. அப்ப எங்க வேதத்துல சொல்லுது, ஒரு தவறு செய்யும் பொழுது நீங்க என்ன செய்யுங்க, கூப்பிட்டு எச்சரிக்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரிங்க பிரதர் அப்படின்னு கேட்டுட்டாங்க. சரி அண்ணா கேட்டுக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க அண்ணன் கிடைச்சாங்களாமா, கிடைக்கல. உடனே எனக்கு போன் அடிச்சு, அண்ணன் கிடைக்கலைங்க, இப்ப அக்கா கிடைக்கிறீங்கண்ணா. சரி அடிங்க, அக்காவுக்கு அடிச்சுங்க, 2 டைம் கூப்பிட்டாங்க, போன் எடுக்கலைங்க. ஓகேங்க, 3வது டைம் சரிங்க கூப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி வச்சுட்டேன். 3வது டைம் போன் அடிச்சு இவங்க எனக்கு சொல்றாங்க, அக்காவோட பொண்ணுக்கு நான் போன் பண்ணி சொல்லிட்டேன், பாஸ்டர் காலையில ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராமா. நல்லா கவனிங்க, பாஸ்டர் காலையில ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராமா, நீங்க புதிய புதிய பிரச்சனை கொண்டு வரீங்களாமா, இது ஜாக்கிரதைன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி அது அப்படியே எங்கிட்டையும் சொல்றாங்க, நீங்க சொன்னதை நான் சொல்லிட்டேன் பாஸ்டர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷங்க. அடுத்த செகண்ட் கால்ல அந்த பொண்ணு கூப்பிடுது, எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. நம்ம என்ன சொன்னோம், அவங்க சொன்னது ஒரு வார்த்தை மீறக்கூடாது, நீங்க எச்சரிக்கை கொடுங்க அப்படின்னு சொன்னா, வான் பண்ணுங்க, அப்படி மாத்தி மாத்தி பேசக்கூடாது, எங்க பைபிள் அப்படிதான் சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள் சப்ஜெக்ட் சொன்னா, நான் காலையில உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், அதனால ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து எச்சரிக்கை சொல்றாரு, ஆபத்து அப்படின்னு சொல்லி அங்க சொல்லிட்டேன். அந்த பொண்ணு மறுபடியும் எனக்கு கூப்பிடுறாங்க, ஆனா உங்களை பத்தி எனக்கு தெரியும், என்ன விஷயம் அவங்களுக்கு தெரியல, ஆனா இப்படி சொல்லிட்டாங்க. அப்ப நான் 7 இருந்து Z வரைக்கும் நான் ஊழியம் செய்யறவமா, நான் மாற்றி பேசக்கூடாது, இங்க இருக்குது அங்க சொல்லக்கூடாது, அங்க இருக்கு இங்க சொல்லக்கூடாது, இதுதான் உண்மை நடந்தது அப்படின்னு சொல்லி நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன், அவங்களை கூப்பிட்டு எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா நான் உங்களை நம்புறோம், எங்களுக்கு நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க, அதனால நான் உங்களை நம்புறோம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. நான் நாளைக்கு கூப்பிட்டுறேங்க அப்படின்னு சொல்லி நானும் சரிங்கன்னு வந்துட்டு, காலையில யாரு என்ன நடந்துச்சோ தெரியாது, ஆனா எச்சரிப்புன்றது என்னன்னு கவனிச்சுக்கீங்க, எச்சரிப்புன்றது என்னன்னு கவனிச்சுக்கீங்க. காலையில அந்த அம்மா எனக்கு குட் மார்னிங் போட்டிருக்காங்க, குட் மார்னிங் போட்டிருக்காங்க. நைட்டு அவங்க சார்ஜ் போயிடுச்சு, நின்றுச்சு. காலையில குட் மார்னிங் போட்டாங்க, காலையில ஒரு ஃபோன் அடிச்சாங்க. சரி நானே கூப்பிட்டேன், கூப்பிட்ட உடனே அவங்க, அண்ணா சாரி, நேற்று உங்களை சங்கடமான சூழ்நிலை கொண்டு போய் நிறுத்திட்டேன், என்னை மன்னிச்சுக்கீங்க அப்படி. பரவாயில்லைங்க, சொல்லியாச்சு, இப்ப நம்ம என்ன செய்ய முடியும், ஒன்னும் செய்ய முடியாது. ஓகே நன்றிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க ஒன்னும் யோசனை பண்ணாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லி வச்சுட்டேன். மேல போற வண்டி அடிக்கும் போது போன் வருது, கோயம்புத்தூர்ல இருந்து அந்த பொண்ணு கூப்பிடுறாங்க. போன் பண்ணி அவங்க சொன்னாங்க, நான் நேற்று அம்மா கிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருந்தேன், இந்த மாதிரி செயினை போட்டு கொடுத்துருங்க, எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. அடுத்தது இந்த அம்மா போன் பண்றாங்க, எந்த அம்மா எச்சரிக்கை கொடுத்தாங்களோ அவங்க கொடுத்து நான் சொன்னேன்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவங்க கிட்டே கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாங்க, நாங்க கையெழுத்து போட்டாச்சு, நீங்க இடத்த வித்துக்கலாம் அப்படின்னு. எதுக்காக சொல்றேன், ஒரு எச்சரிப்பு, ஒரு எச்சரிப்பை கொடுக்கும் பொழுது தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யாரு தவறு செஞ்சாலும், நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி எச்சரிப்பு கொடு. அவங்க சொல்லிடு, நீ செய்யறது சரியில்லாமா, நீ செய்யறது சரியில்லை, நீங்க செய்யறது சரியில்லைன்னு சொல்லிடு, அவ்வளவுதான். உன் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க செய்வது சரியில்லைன்னு சொன்னா நீங்க சரியில்லைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, எசேக்கியாவின் புத்தகத்துல, ஒரு தவறு செய்யும் பொழுது அவனை போய் என்ன செய்வாமா, கண்டிச்சு உணர்த்தணுமா. அவனை கண்டிச்சு உணர்த்தலன்னா அந்த ரத்தப்படியை ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கன்னு சொல்றாரு. என்ன கேட்கிறாரு, உங்ககிட்ட. ஆனா நீ போய் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த ரத்தப்படி அவங்க மேலதான் கேட்பாங்க. அப்ப எச்சரிப்பை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்துல நம்ம இன்னைக்கு எங்க இருக்கிறோம், நாளைக்கு திடீர்னு வந்துட்டாரு, ஆண்டவர் கேட்டாரு, உனக்கு ஆன்சர் எடுக்கலையா, ஓகே, எத்தனை பேர் அப்பா பேர் ஃபெயில் போகலாம்னா என்ன பண்ண போறீங்க, ஒப்பு கொடுக்கல இல்ல, ஒப்பு கொடுக்கல. சபை என்பது என்ன, சபை என்பது என்னன்னு சொல்லி நீங்க அறிஞ்சுக்கணும். ஆண்டவர் எதை கேட்கிறார் தெரியுமா, இருதயத்தை தான் கேட்கிறாரு இல்லையா, இருதயத்தை கேட்கிற, வேற எதையும் கேட்கல, வேற எதையுமே கேட்கல. ஆண்டவர் மனம் மாற்றம் என்பது இருதயத்திலிருந்து போகும். இதெல்லாம் கேட்கிறார். 3 வசனம் இருக்கு, நான் முடிச்சாரு. சங்கீதத்தின் புத்தகம்
25:7 எடுத்து வாசிக்கலாம். 3 வசனம் இருக்கு, நான் முடிக்கிறேன். சங்கீதம் 25:7 எடுத்து வாசிக்கலாம். என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். 25:7 உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்ன செய்யுமா படியே என்னை நினைத்தருளும் என்று சொல்றாரு. ஆண்டவர் பாருங்க, உம்முடைய கிருபை பெரியது. உங்க கிருபை இருந்தா எனக்கு போதும் டாடி, வேற ஒண்ணும் வேண்டாம். என்னை நேசிக்கிறேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும், எனக்கு அன்பு செலுத்துன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், என் குடும்பத்தை நீங்க காப்பாத்திடுவீங்க. அதனால தான் அவர் சொல்றாரு 7ஆம் வசனத்தை அவர் சொல்லும்போது அழகா சொல்றாரு, என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். என்ன சொல்றாரு? என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதலையும் நினையாதிரும். சின்ன வயசுல நான் தவறு செஞ்சுட்டேன், நிறைய தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கு. என்ன சொல்ற? என் இளவயதின் பாவங்களையும் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி என்னை நினைத்தருளும். நீங்க தானே சொன்னீங்க, எல்லாத்துக்கும் கிருபை கொடுத்துருக்கீங்க, ஜீவனை காட்டிலும் அவருடைய கிருபை பெருசு. அந்த கிருபையை நீங்க கொடுக்க சொன்ன அது போதும். என் இளவயதில் நான் சின்ன வயசுல நிறைய தவறு செஞ்சுட்டேன், இன்னும் வரைக்கும் நம்ம அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம், அதுல ஒண்ணும் இல்லை இல்லையா? ஆனா தாவீது சொல்றாரு, என் இளவயதின் பாவத்தை என்ன மன்னிங்க, உம்முடைய தயவின்படி. என்ன சொல்ற? உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி என்னை நேரத்தில். ஆண்டவரே, உம்மிடத்துல எனக்கு தயவு இருக்கு, என்னை காப்பாத்துங்க, என்னை தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க, என் பிள்ளைங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, நீங்க எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல. 32:10 எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 32:10 வாசிக்கலாம். 32:10 எடுத்து வாசிக்கலாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. யாருக்கு? துன்மார்க்கமான ஒரு பாவம் செய்கிறவனுக்கு அநேக பிரச்சனை இருக்கு. அதனாலதான் வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்திருக்குமாம். கிருபையானது, அவருடைய கிருபை அப்படியே ஆண்டவர் சூழ்ந்திருப்பார். துன்மார்க்கனுக்கு தான் அநேக பிரச்சனை. நீ என்னைக்கு உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு நீ விலகுறியோ, பாவத்துக்கு, பிசாசுக்கு, குடிக்கு அடிமையாக நீ என்னைக்கு மாறியோ, என்னைக்கு பாவம் சொல்லி ஒரு காரியத்துக்கு நீ இறங்குறியோ, அன்னைக்கு ஒரு வாழ்க்கை மோசமாய் மாறிவிடும். அதனால வேதம் சொல்லு, நான் என்னோட சுயத்திலிருந்து பேசல, வேதம் சொல்லுது, அழகா சொல்லுதா பாருங்க. பாருங்க, நீதிமான்களோ வாசிக்க அதே வசனத்தை, துன்மார்க்கனுக்கும் அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கணும், கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை வேணும், நமக்கு கிருபை வேணும். ஆண்டவர்கிட்ட தயவு செஞ்சு கேளுங்க, ஜெபம் பண்ணும் பொழுது, எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, தயவை கொடுங்க, உங்களுடைய அன்பை கொடுங்க, உங்களுடைய இரக்கத்தை காட்டுங்க. நீங்க இவ்வளவு பெரிய தெய்வம் இல்லையா? நம்ம படிச்ச மோசைக்கு தயவு கொடுத்துருக்கீங்க, நோவாக்கு தயவு கொடுத்துருக்கீங்க இல்லையா, லோத்துக்கு நீங்க தயவு கொடுத்துருக்கீங்க, எல்லாருக்கும் நீங்க தயவு கொடுத்துருக்கீங்க. எனக்கும் நானும் உண்மையா இருக்கணும், என் இளவயது பாவம் எல்லாம் மன்னிச்சிருங்க, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். பாருங்க, அதுல வாசிக்கும் பொழுது பாருங்க, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு இல்லையா? ஆனா கர்த்தருக்கு பாருங்க, ஆண்டவர் நான் சொல்ற, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். 36:7 எடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 36:7 எடுத்து வாசிக்கலாம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. என்ன சொல்றாரு? தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. இதுக்கு மேல கவனிங்க, இதுக்கு மேல கவனிச்சு என்னமோ கொஞ்சம் தூரம் போற மாதிரி இருக்கலாம், ஆனா வசனம் அத்தனையும் வசனம். நோட் பண்ணி வச்சவங்களுக்கு அது புதையல், நோட் பண்ணி வச்சவங்களுக்கு புதையல். அவர் சொல்றாரு பாருங்க, அது வசனத்தை வாசிக்கலாம். 36:7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மணிபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலே வந்தடைவார்கள். மனுஷர்கள் அத்தனை பேர் எங்க வருவாங்க? ஆண்டவருடைய பாதத்தில் வருவாங்க. ஏன்னா அவருடைய கிருபை அவ்வளவு அருமையானது. யாரையும் வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை நம்ம பார்க்கலாம், நம்ம பிள்ளைங்களை ஒரு பிள்ளைங்க ஒரு மாதிரி, ஒரு பிள்ளைங்க ஒரு மாதிரி நம்ம பார்க்கலாம். அழகா இருக்கிற ஒரு பிள்ளையும் அழகா இல்லாத ஒரு பிள்ளையும் ஒரு மாதிரி பார்க்கலாம் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்கிட்ட எந்த ஒரு சின்ன ஒரு டிராப் கூட வித்தியாசமே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வசனம் சொல்லும்போது அழகா சொல்லுவாரு பாருங்க, அதே வசனத்தை வாசி. தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அழகானது, அருமையானது, இனிமையானது. அந்த கிருபைக்காக கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய கிருபையை தாங்க, உங்களுடைய இரக்கத்தை கொடுங்க, உங்களுடைய தயவை கொடுங்க. நான் தவறு செஞ்சுட்டேன், முழங்கால் படி போடுங்க. எவ்வளவு நேரத்தை சொல்ல பண்றீங்க? வண்டியிலே நாளா கார்ல இருக்கும்போது எங்க போனாலும் சரி, எங்க நிறுத்து, எங்கேயாவது பாய்ச்சியில போயிட்டாலும் என்ன செய்வேன் தெரியுமா? உட்கார்ந்து நான் வண்டி டோரெல்லாம் லாக் பண்ணி முழங்கால் படிட்டு ஜெபம். ஆண்டவருடைய கதறி கதறி ஜெபம். வண்டியில பைபிள் இருக்கும்,
ஆண்டவருடைய ஜெபம் துதிப்பேன் சோதரிப்பேன், ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்கன்ட்டேன். ஹல்லேலூயா. நான் வண்டி சின்ன வண்டி தான் ஓட்டிட்டு இருக்கிறேன். அந்த வாகனத்துல உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவரை ஸ்தோத்திரேன், துதிக்கிறேன், வாழ்த்துறேன், மகிமைப்படுத்துறேன். நீங்க நல்லவண்டர் இன்னைக்கு சொல்லிட்டு நம்மளுடைய ராஜ்யம் பலப்படட்டும், வல்லமை பலப்படட்டும். எத்தனை பேர் வண்டி நம்ம வேலையில சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோம். வாயை கட்டி வச்சிருக்கிற பிசாசு துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல. போங்க வீட்டுல பாத்திரம் விளக்குறியா, சோத்திரம் 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 விளக்கு. துணி கிடைக்கிற சோத்திரம் சோத்திரம் துதிக்கிற ஓடு, சாத்தானே ஓடு. இல்லையா? நல்லா சமைக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும், என் பிள்ளைங்களுக்கு வியாதி எல்லாம் நீரட்டும், இந்த ஆகாரத்தை ஆஸ்வதின்னு சொல்லி நீ சமைச்சு கொடுத்துப்பாரு. ஹல்லேலூயா. வாகனத்துல உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிப்பாரு, ஆண்டவர் குறித்து பேசு. வாய் அதுக்குதான் கொடுத்து, யார் உன்னை கொலை செய்ய மாட்டாங்க, யார் உன்னை கொல்ல மாட்டாங்க. பேச முடியல, உன் ஆண்டவரை குறித்து எங்கேயாவது நீ பேசியிருக்கிற முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றீங்க, அவருடைய கிருபை எவ்வளவு அருமையானது, இனிமையானது. அவருடைய நிழல்ல போய் தங்குறவங்க அத்தனை பேர் பாக்கியவான்கள். நீங்க போதும் ஆண்டவரே இயேசு, நீங்க எனக்கு போதும்னு சொல்றவங்க ஆசீர்வாதமாக. சங்கீதத்தின் புத்தகம் 44:26 எடுத்து வாசிங்க. 44:26 வாசிங்க. 44:26 எடுத்து வாசிக்கலாம். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உங்களுடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை கொடுங்க, உதவி செய்யுங்க டாடி. என்னத்துக்காக கூப்பிடணும்? ஒரு மூட்டை தூக்க முடியலையா? ஐசாமாவிட்ட கேளுங்க, டாடி என்னால தூக்க முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உலகத்தில் இருப்பவனை காட்டிலே எங்கள் இருப்பவர் நீங்க பெருசுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எப்போதும் அதான் சொல்லுங்க. மேல நடக்கும்போது கூட முடியலன்னா, டாடி கை கொஞ்சம் பிடிச்சிங்க ப்ளீஸ் அப்படின்னா மேல போய் சேர்ந்துருவேன். எந்த வேலை செய்ய முடியல, நீங்க கேளுங்க, ஏசப்பா வாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஆவியானவரே வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் எவ்வளவு சொல்ற பாரு, எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். என்ன சொல்றாரு? ஒத்தாசைனா என்னது? உதவி. அதனால தாவீது சொல்ற, எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசைக்காக நீ கேட்கணும், அவருடைய கிருபை கிட்ட கேட்கணும், அவருடைய தயவு கிட்ட கேட்கணும். உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் அவர் இல்லையா? மறுபடியும் வருகிற ஆண்டவர். இருதயத்தை விருத்த சேதனம் செய்ய வேண்டிய சிந்தனை, யோசனை, செவி எல்லா அப்பாவுடைய சமூகத்துல கிடைக்கணும். ஹல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ, எங்கெல்லாம் இருக்கிறோமோ அந்த இடத்துல உட்கார்ந்து, டாடி நேசிக்கிறா, லவ் யூ லார்ட் ஜீசஸ், நீங்க தான் எனக்கு எல்லாமே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன நேசிங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஒத்தாசை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கு. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 2 வசனம் இருக்கு, நான் முடிச்சேன். 63 சங்கீதம் 63:3 எடுத்து வாசிக்கிறேன். 2 வசனம் நான் முடிக்கிறேன். 63:3 எடுத்து வாசிக்கிறேன். ஜீவனை காட்டிலும், இதை தான் நான் தொடக்கத்துல சொல்லிட்டே வந்தேன். நோட் பண்ணி வச்சுக்கீங்க. பேனா இருந்துச்சுன்னா எடுத்து அதை நோட் பண்ணி வீட்டுல போய் எடுத்து என்ன செய்யுங்க, வாசிங்க. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. வசனம் சொல்லுங்க, இங்க பாருங்க, என்ன பாருங்க, வசனத்தை சொல்லுங்க. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. ஆண்டவர் உம்முடைய கிருபை கூட இந்த உயிர் என்னதுக்கு ஒண்ணுக்கு யூஸ். எப்ப வியாதி வரும், எப்ப நம்ம நாசமாவோம் ஒண்ணுமே தெரியாது. இந்த உயிர் எப்ப போகிறேன்னு நமக்கு தெரியாது. நேத்து இருந்தவங்க இன்னைக்கு இல்ல, ஒன்றுமே தெரியாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? வசனம் என்ன சொல்ற? ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். துதிச்சுக்கிட்டே இருக்கணும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து துதிச்சுட்டே இருக்கணும். துதிக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. நாவல் இருக்க கட்ட அவுக்கணும். நீங்க துதிக்க 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 உங்களை துதி எல்லாம் அப்படியே பரலோகத்துல சேர்த்து வச்சுட்டே இருப்பார் ஆண்டவர். துதி நிரம்பிக்கிட்டே இருக்கும். மரித்தவர்கள் யாராவது எழுந்து துதிக்க முடியுமா? முடியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? உயிர் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காரு? உயிர் கொடுத்திருக்காரு இல்ல, குடும்ப வாழ்க்கை கொடுத்திருக்காரு. எங்கேயும் போய் யாருக்கிட்ட பிச்சை இருந்து நிக்காதபடி கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு, உயிரோட வச்சிருக்காரு, நல்ல சுகபலனை கொடுத்திருக்காரு, நல்ல பாதுகாப்பை கொடுத்திருக்காரு. எதுக்காக ஓடணும்? ஏன் ஓடணும்? எதுக்காக போய் நம்ம ஏமாறு? எதுக்காக நம்ம சாக்கடையில போய் இறங்கி வேலை செய்யணும்? இல்லையா? வேண்டாம். எதுக்கு நம்ம சாக்கடை வாழ்க்கை? நமக்கு தேவையே கிடையாது. ஜீவனை காட்டில் அவருடைய கிருபை நல்லது. அல்லேலூயா. உங்களுடைய ஒத்தாசைக்காக நான் காத்திருக்கிறப்பா, நீங்க எனக்கு வேணும், நீங்க கூட இருங்க, நீங்க என்னை விட்டு போக கூடாது. அதனால அவர் அழகா சொல்றாரு, ஜீவனை பார்க்கும் உங்களுடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதித்து கொண்டு இருக்கணும். சும்மா வச்சுக்க, சண்டை போடும்போது வாயை அந்த கிளி கிளிக்கிறோம் நம்ம இல்லையா? அவ்வளவு பேச்சு வருது, துதின்னு சொல்ல முடியாது. பாஸ்டர் சொல்ல பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, அவ்வளவுதான் விட்டுறது. எல்லா கைகளை ஊற்றி ஆராதிக்கணும், நம்மளா சொல்லிட்டு இருக்கணும். எல்லா கைகளை ஊற்றி கை தட்டி ஆராதிக்கணும், எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். யாராவது ஓட்டிக்கிட்டே இருக்கணும், ஆடு தானே
குச்சி வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், ஓட்டுக்கு. நமக்கா ஒரு குச்சி வர்றதே வந்து உட்காந்து முழங்கால் படிட்டு அப்படியே கண்ணை மூடி இல்லையா அப்பாவை நோக்கி அப்படியே என்னுடைய ஆண்டவர் அவர். யாரு? வானத்தை பூமி பட்டது அவர் என்னுடைய ஆண்டவர். எத்தனை பேர் நம்மளால சொல்ல முடியுது? இதெல்லாம் ருசி பார்க்கணும். என்னுடைய ஆண்டவர். முன்னாடி செடியை பார்க்க அது எங்க ஆண்டவர் படைச்சது, மரத்தை அது என்னுடைய ஆண்டவர் படைச்சார். சூரியன் அது எங்க அப்பா படைச்சாரு, எங்க ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியுது? அல்லேலூயா. எத்தனை பேர் நல்லா சொல்ல முடியும்? ஞாயிற்றுக்கிழமை கேட்ட ஒரு கேள்வி இல்லையா, சூரியன் எத்தனை மடங்கு பெருசுன்னு கேட்டேன் இல்லையா? எத்தனை மடங்கு பெருசு? அப்ப நமக்கு தெரியாது சூரியன் எத்தனை மடங்கு பெருசுன்னு நமக்கு தெரியாது. பூமியே எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? எதுக்காக இதுல வர சூரியன் எத்தனை மடங்கு பெருசுன்னு கேட்டா என்ன நடக்க போகுது? பூமியை விட சூரியன் 13 லட்சம் மடங்கு பெருசு. ஒரு நாள் நம்முடைய இறுதி எத்தனை தடவை துடிக்குது? 1 லட்சம் டைம் நம்முடைய இறுதியை டக் 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 துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் என்னைக்காச்சும் நான் நிறுத்துறேன்னு சொன்னாரா? ஏன் அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாரா? இல்ல, ஆண்டவர் எல்லாத்தையும் செழிப்பா கொடுத்திருக்கிறாரு. நம்ம எங்க துடிப்பு எங்க அப்பாவுடையது நம்ம சொல்லியிருக்கிறோமா? சொல்றதே இல்லை. எதை படுத்தாலும் ஆண்டவர் மகிமைப்படுத்துறதுக்கு நமக்கு தெரியல. அதனாலதான் நம்ம இப்படி உட்காந்து சங்கீதம் 119 சங்கீதத்தின் புத்தகம் 119ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 119 64 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தாவே என்ன சொல்ற? கர்த்தாவே பூமி உமது கிருபையினாலே நிறைந்திருக்கிறது. நீ மட்டும் இல்ல, இந்த பூமியை கர்த்தருடைய கிருபையினாலே நிறைந்திருக்குது. பிரதர் சிஸ்டர் கவனி, பூமி எதனால நிறைந்திருக்குது? கர்த்தருடைய கிருபையினாலே நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே நிறைந்திருக்கிறது. கவனி, கவனி, அவருடைய கிருபையினாலே நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். அதை கவனிச்சு, பூமி எதனால நிறைந்திருக்கு? அவருடைய கிருபையினாலே. அப்ப நீ நைட் இது யோசிக்க வேண்டாம், நாளைக்கு என்ன செய்வோம், சோத்துக்கு என்ன நடக்கும், என் பிள்ளைங்களை யார் காப்பாற்றுவான் இல்லையா? போயிருது நம்மளாவே குழுல போய் முதல்ல நம்மளுடைய போட்டோவை கொடுத்துறது இல்லையா? முதல்ல நம்ம குடும்பத்துல அது நானும் கொண்டாடி நின்று ஒரு நாள் கூட போட்டோ எடுத்ததே இல்லை. ஆனா என்ன செஞ்சாங்க? ஜாயின் பண்ணி கொடுத்துறாங்க இல்லையா? என்ன பண்ணிடுறாங்க? கொடுத்து முதல்ல என்ன செஞ்சாங்க? கடன் வாங்கி. ஆண்டவர் சொல்றாரு, நீ கடன் வாங்காது, நம்ம முதல்ல போய் கடன் வாங்கிடு. எது பிசாசோட சத்தமோ அதுதான் சத்தமா நமக்கு கேட்குது இல்ல? சத்தமா கேட்குது. ஒரு வண்டி நம்ம வச்சு நல்லபடியா சந்தோஷமா நம்மளால ஓட முடியல. 10 வண்டி வாங்கி நம்மளால என்ன செய்ய முடியல, லாஸ் ஆகிடுது. என்ன செய்யறோம்னு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்லுகிற அந்த கிருபையை இழந்து போகிற விளையாட்டுல இது இல்லையா? இது நம்ம சொல்லும் போது ஜாலியா இருக்கும், நமக்கு சொல்லும் போது ஜாலியா இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். சாப்பிட்றதுக்கு போன் அடிப்பேன், பிரதர் என்ன ஓடிச்சு என்ன இல்லை பிரதர் ஒண்ணுமே இல்லை. அப்போ கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த வருத்தம் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம்ன்றது. அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது எவ்வளவு வேதனைன்றது. ஏதாவது வேலை செஞ்சா கூட மண்டை ஃப்ரீ ஆயிடும். சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்தா 1000 பிசாசு சோதிக்கும், அவ்வளவு வேதனை கொடுக்கும். கடன் நம்மளை முதல்ல போய் முந்திட்டு ஓடி போய் என்ன செய்யறோம்? நரகத்துல விழுந்துடும். இந்த பக்கடி எங்க ஆண்டு பரலோகத்தை காமிச்சு நீ எதுவும் அவசரப்படாதேன்னு சொல்றதுக்கு முன்னாடி முந்தி அடிச்சு போய் நம்ம எங்க விழுந்துடுறோம்? கடன்ல விழுந்துடும். நமக்கு திராணிக்கு மிஞ்சின காரியத்துல நம்ம போயிடும். 2 ரூபாய் தான் இன்னைக்கு வருமானமே வருவோம். நம்ம எவ்வளவு செலவு செய்யுது? 6 ரூபாய் செலவு பண்ணுறோம், 4 ரூபாய் கடன்ல போய் நிற்கி. அப்ப ஆண்டவர் எதை செய்ய விரும்புகிறோம்? எதையுமே செய்ய விரும்ப மாட்டான். அல்லேலூயா. அப்ப நிதானமா இருக்கணும், நிதானமா இருக்கணும். நம்ம 1 ரூபாய் ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிறாருன்னா கொண்டு போய் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எப்போது சர்ச்சை வாசல்ல வந்தானே நான் சொல்லுவேன், இசவா இன்னைக்கு இந்த பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க நன்றி அப்படி சொல்லு. ஒண்ணுமே ஓடி இருக்காது. ஆண்டவர் சொல்லி நீங்க ஒண்ணுமே கொடுக்கல, இன்னைக்கு என்ன சொல்லுவாரு? நீங்க ஒண்ணுமே கொடுக்கல ஆண்டவரை, பரவாயில்ல என்னைக்கே கொடுக்குமோன்னு நான் சந்தோஷமா நினைச்சுக்கிறேன்னு சொல்லி திட்டிகிட்டே வந்து சேர்க்கிறேன். அல்லேலூயா. ஆனா நான் வருத்தத்தை எங்க சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லு. கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அதுல 124 வாசிக்கிறேன். கடைசி வசனத்தை நான் முடிக்கிறேன். 124 119 என்ன சொல்றாரு? உமது அடியானை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். என்ன சொல்றாரு? போதிச்சு கொடுங்க ஆண்டவரே, கற்றுக் கொடுங்க. என்ன கேட்கணும்? நீங்க தான் என்னுடைய ஒத்தாசை, கிருபை நல்லது, ஆனா நீங்க என்ன செய்யணும்? போதிச்சு நடத்தணும். அந்த வசனத்தை ஒரே வாசித்து முடிச்சாலும் உமது அடியானை
உமது கிருபையின்படி நடத்துங்க. வேற யாரும் என்ன நடத்த வேண்டாம். என் வீட்டுக்குள்ள வந்து யாரும் எனக்கு ஒரு வாய் சோறு கொடுக்க வேண்டாம். சொல்லிடு, என்ன சொல்லு, எனக்கு யாருடைய உதவி எங்கிருந்து எனக்கு தேவை கிடையாது. எனக்கு உங்க கையில இருந்து எனக்கு உதவி வேணும். யார் கையில இருந்து? ஆண்டவர் கையில இருந்து எனக்கு உதவி கொடுங்க. அதுதான் எனக்கு மரியாதை. சொல்லிடும். இனிமேட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அந்த வசனத்தை வாசிக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம் அதே வசனத்தை. உமது அடியானே உமது கிருபையின்படி நடத்தி, அவருடைய கிருபையின்படி நடத்து. நீங்க நடத்துங்க. என் வீட்டை நீங்க நடத்துங்க. என் பையன் எனக்கு தெரியாதப்பா, நீங்க தான் பாத்துக்கணும். என் பையனை, என் பிள்ளை நீங்க தான் பாத்துக்கணும். நான் சொல்ல வேண்டிய வசனத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன், வேதத்தை சொல்லிக் கொடுக்குறேன், சர்ச்சை கூப்பிட்டு போறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா நீங்க தான் என் பிள்ளைகள் நடத்தணும். என் வீட்டை நீங்க நடத்துங்க, என் வாழ்க்கையை நீங்க நடத்துங்க, எல்லாம் நீங்க நடத்து. என்ன வேணும்னாலும் ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், யாருக்கிட்டே போய் நீங்க நிக்காது. முதல்ல வீட்டுக்குள்ள போய் முழங்கால் படி போடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன காரியம் வேணாலும் முழங்கால் படிக்கிட்டு என்ன செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இன்னைக்கு எங்களுக்கு இது வேணும். யாருக்கிட்டே போய் நான் கேட்க கூடாது, நான் தலை குனிச்சு நிக்க கூடாது, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க கேட்க. ஆண்டவர் செய்வார். என் பிள்ளை சரியில்லை, என் பையன் சரியில்லை, அவனை நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொன்னா கவனம். ஆண்டவர் என்ன செய்வாரு? பாத்துக்குவார். இதுதான் ஆண்டவர் செய்வார். அப்ப நடத்தணும். யார் நடத்தணும்? நம்மள கணவன் நடத்துறதோ பிள்ளைங்க, அது குடும்ப வாழ்க்கை தலைவர் தலைவின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம நடத்த வேண்டியவர் யார்? ஆண்டவர் நடத்தணும் இல்லையா? இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் எப்படிங்களா சின்ன பின்னமா இருக்கு. எத்தனையோ பேர் நிம்மதி இல்லாம சமாதானம் இல்லாம ஓடுறாங்க. எங்க ஆண்டவர் சொல்லி ஓடுறாங்க. ஆனால் ஆண்டவர் கிறிஸ்து தான் நமக்கு தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து தான் நமக்கு தெய்வமா இருக்கிறார். கண்களை மூடிடலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உங்களுடைய கிருபை என்னை நடத்தட்டும். நீங்க கேளுங்க. ஜீவனை காட்டிலும் உங்களுடைய கிருபை நல்லது. வசனத்தை மறந்துடக்கூடாது. உங்களுடைய ஜீவனை காட்டிலும் எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த உயிரை காட்டிலும் ஆண்டவரே, வசனம் அதுதான் சொல்லுது. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கட்டும். நீங்க என்னை நடத்துங்க. என் மனைவியை நீங்க நடத்துங்க, என் கணவனை நீங்க நடத்துங்க. எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களை நீங்க நடத்துங்க. அவங்க எதிர்கால வாழ்க்கையை நீங்க நடத்துங்க. அவங்களோட தேவையெல்லாம் அப்படி சந்திங்க. என் வீடு சரியில்லை, எப்ப பார்த்தாலும் சண்டையும் சச்சரவும் சந்தேகமும் பேய் குட்டி சாத்தானம் ஓடிக்கிட்டே இருக்குதாப்பா. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எங்களை மதிக்கிறது இல்லை ஆண்டவரே. அவ்வளவு கேவலமாயிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இவங்களுக்கு முன்னாடி நாங்க நிலைத்து இருக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க வாசித்தோம், இங்க உட்காரும் பொழுது ஆண்டவரே எங்களால செய்தி கேட்க முடியல. ஆனா நம்முடைய வார்த்தை ஆண்டவரே இறுதியில் விழுந்திருக்கிறது ஆண்டவரே. நல்ல நிலத்துல விழுந்த விதையை போல ஆண்டவரே நாங்கள் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வடிவோரத்தில் விழுந்திடக்கூடாது, முள்ளுள்ள இடத்துல விழுந்திடக்கூடாது, கற்பாறையிலே நாங்கள் விழுந்து விடக்கூடாது. கேளுங்க ஆண்டவரே, சீக்கிரமா உங்களுடைய ராஜ்யம் அதிசீக்கிரமாய் வரப்போகிறேன். இயேசு கிறிஸ்துவே நீங்க என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. ஆபத்து காலம் சீக்கிரமாய் கொண்டிருக்கிறது, ஆபத்து நேரிட்டுக் கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை, பிசாசு யாரை விழுங்காமன்னு சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை அப்பா கிட்ட சொல்லி நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு நீங்க உதவி செய்யுங்க, என் தேவையை சந்திங்க. எனக்கு நிறைய தேவை இருக்கப்பா, சந்திங்க. நான் யாருக்கிட்டையும் இனி போய் கையேந்தி நிக்க மாட்டேன். நான் ஜெபிப்பேன், ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் பண்ணிட்டு நான் ஜெபிப்பேன். கர்த்தர் எனக்கு கொடுப்பார். என்னுடைய வாழ்க்கையை கொண்டு ஒப்பு கொடுக்கிறப்பா. இங்க வந்தா எனக்கு சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, எனக்கு நிம்மதி இருக்கப்பா. உங்களை விட்டு நான் எங்கே ஓடி போவேன் ஆண்டவரே? வாழ்வு தரும் வசனம் எல்லாம் என் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. Hallelujah. Praise God. Thank you Lord Jesus. Thank you my Holy Spirit. Thank you my Holy Spirit. Thank you my Heavenly Father. ஆவியானவருடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. இதுவரைக்கும் நடத்தினீர் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. இம்மட்டுமாய் நடத்தின தேவன் ஆண்டவரே, இனிமேல் நீ நடத்துவீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவருடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. இதுவரைக்கும் நடத்தின தேவன் ஆண்டவரே, இனிமேல் நீ நடத்துவீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறோம். தேவ பிரச்சனை, தேவ பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. டாடி என்னால ஓட முடியலப்பா, என்னால எந்த காரியத்தையும் சுமக்க முடியலப்பா, எனக்கு சந்தோஷம் இல்லப்பா, எனக்கு சமாதானம் இல்லப்பா, ஆனா எனக்கு நீங்க வேணும். எனக்கு நீங்க கிடைச்சா போதும். பயத்திறந்து சொல்லுங்க, தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு கிடைக்கிற டைம் இன்னைக்கு கிடைக்காது, நாளைக்கு நமக்கு இந்த நேரம் கிடைக்குமா எனக்கு தெரியாது. உணர்வு சொல்லுங்க, ஆண்டவரே இறுதி இருமாப்பா இருக்குது, மாற்றி கொடுங்க ஆண்டவரே. என் சிந்தனையை மாற்றி கொடுங்க, என் உள்ளத்தை மாற்றி கொடுங்க. கேளுங்க, இதுதான் கடைசி தருணம். இனி வேற டைம் கிடைக்காது.
இனி காலம் செல்லாது என்று சொல்லி எத்தனையோ செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்பா கிட்ட சொல்லுங்க என் வீட்டுக்குள்ள வாங்க, எனக்கு கிருபை கொடுங்க, சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், கர்த்தரை அறிகிற அறிவு எனக்கு வேணும், எனக்கு புத்தி கொடுங்க, ஒழுக்கத்தை கொடுங்க, என் வீட்டை நீங்க பராமரிக்க, நீங்க நடத்துங்க, ஆவிக்குரிய ஜீவிதத்தை நான் வளரணும், கர்த்தருக்குள்ள நான் வளரணும். இயேசுவே, என்னோட பாவம், வியாதி, பிசாசு என்னை விட்டு ஓடிக்கிற செய்யலாம். Thank you Lord Jesus. Thank you my heavenly Father. எல்லாம் கேளுங்க. இன்னைக்கு என்ன உங்க வீட்டுக்குள்ள வேணுமா கேளுங்க. இங்க ஓடி வந்திருக்கிறப்பா ஆண்டவரே, நீங்க ஓடி வந்திருக்க ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அழுகையோடு கண்ணீரோடு வருவார்கள், அவளை நான் வழி நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் இல்லையா? அழுகையோடு ஆண்டவர் சொல்றாரு, அழுகையோடு விண்ணப்பத்தோடு இல்லையா இங்க வருவான், கண்ணீரோடு வருவான். எல்லாருடைய முகத்திலிருந்து கர்த்தர் கண்ணீரை மாற்றி போடுவோம். கேட்குறீங்களா? நீங்க கேளுங்க. அப்பா, நான் முன்னேறணும், நாங்க எல்லாம் முன்னேறி வரணும், நாங்க அடிமையா இருக்கக்கூடாது, எங்க கடன் பிரச்சனை வேண்டாம், வியாதி வேண்டாம், என்னால வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியல, உண்மையா என் மனைவியை நேசிக்க முடியல, உண்மையா என் கணவனை நான் நேசிக்க முடியல, இறுதியில கசப்போடு நான் இருக்கிறேன், நாங்க வெறுப்போடு இருக்கோம், எங்க வீட்டுக்குள்ள உண்மையா நாங்க வேஷம் போட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, மனமாற்றம் இல்லப்பா. ஆண்டவரே, உண்மையான ஒரு மனமாற்றம் என்னைக்கு எங்க வீட்டுக்குள்ள வரும்? ஆண்டவரே, உண்மையான ஒரு சுத்தம், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை எங்க வீட்டுக்குள்ள வரணும். நாங்க சொல்றதை எங்க பிள்ளைங்க கீழ்ப்படியணும், என் மனைவி கீழ்ப்படியணும், கணவன் கீழ்ப்படியணும், வேதத்தை விட்டு நாங்க வெளியே போயிடக்கூடாது. ஆண்டவரே, எங்களை ஆஸ்வதிங்க. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். நேரில் வந்திருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. வந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் 130 160 100 ஆஸ்வதித்து கொடுக்கும் நான் சொல்கிறேன். ஆண்டு இந்த உலகம் அதிசீக்கிரமாக ஒரு வித்தியாசத்துக்குள்ளாக வருகிறது நான் அறிகிறோம். ஆண்டவரே, அரசு அதிகாரிகளுக்காக, ஆண்டு தேசத்தை ஆளுகிற உலக நாடுகளுக்காக, மக்களுக்காக, ராணுவர்களுக்காக, காவல்துறைக்காக, நீதிமன்றக்காக, மருத்துவருக்காக, செவருக்காக, ஆண்டே சபா முடவருக்காக, குளிருக்காக, செவருக்காக, ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தரை சந்தித்து வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இங்க வந்திருக்கிறவருடைய விண்ணப்பத்தை நீங்க கேளுங்க. ஆண்டவர், எல்லா கண்ண மூடி சொல்லுங்க, எல்லா கண்ண மூடி சொல்லுங்க. டாடி, என் வீட்டுக்கு இது தேவை சொல்லுங்க. எனக்கு இது தேவை, இதை சந்திக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ப்ளீஸ் ஆண்டவர், நான் இந்த வருஷம் கடனெல்லாம் கட்டி ஆண்டவர் நான் ஒரு ஃப்ரீயா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க. நான் இன்னைக்கு யாருக்கிட்ட கடன் வாங்கக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ் ஆண்டவர். அடிமைத்தனத்துக்கு நான் விடுதலை அடையணும், வியாதிக்கு நான் விடுதலை அடையணும். கர்த்தருக்கு கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவோடைய நாமத்தினாலே நான் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீயும். ஆமென். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் வெற்றி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.